ஸோ அதை இன்னைக்கு நமக்காக செய்யறதுக்காக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங்கை ஷேர் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அவர் கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் டுடே. சாரி ஃபார் த டிலே, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். சாரி மெம்பர்ஸ் அண்ட் கெஸ்ட், சின்ன டெக்னிக்கல் கிளிச். ஸோ இன்னைக்கு நம்ம கெஸ்ட் டாக்டர் விபி ஸ்ரீராமன் சார் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் பிஏஎம் திருச்சி. இஸ் a gold medalist through his academics and has 24 years of experience, includes his 2-year industry experience and 22 years in academics. His area of expert in teaching and research பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், கார்பரேட் ஃபினான்ஸ், கார்பரேட் வேல்யூவேஷன், ஃபினான்ஷியல் பிளானிங், வெல்த் மேனேஜ்மெண்ட் வந்து பல செக்மெண்ட்ஸ் சார் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. He had been part of more than 140 management development programs, offered training in areas that includes accounts, design thinking, innovation, and other general management areas for the middle and senior level management people. In government sector பண்ணிருக்காங்க, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் சார் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட கிளைண்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பெல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், விஏ டெக், வபாக், அசோக் லேலண்ட் அண்ட் மச் மோர் கம்பெனிஸ், எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன்ஸ், டிஏஎஃப்பி. Maybe he have a huge client list where he shared his knowledge. And also in Indian Railways பொறுத்த வரைக்கும் Indian Railways, Indian Post, LIC, Textile Committee of GOTN இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு செக்மெண்ட்ஸ்லையும் பண்ணியிருக்காங்க. And also in Kaveri as well. Dr. Sriraman is a member of various academic boards and also serves as a member of doctoral committee of various education institutions. So இப்படிப்பட்ட ஒரு டாபிக் இன்னைக்கு நம்ம கூட நாலேஜ் ஷேர் பண்ண வந்துட்டாங்க. இட்ஸ் மை பிளஷர் டு வெல்கம் யூ சார். தி ஸ்டேஜ் இஸ் ஆல் யுவர்ஸ். Thank you for joining us today. Thank you, sir. Thank you so much. Yeah, before you start, just few guidelines சார் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 rules as a members நம்ம ஃபாலோ பண்ண. We are around 110 members. Thanks for joining for a huge number. So just few guidelines நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மைக்ஸ் மியூட்லயே இருக்கட்டும். ஸோ தட் சார் எடுக்கிறப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது. ஸோ மைக் மியூட்ல இருக்கும், வீடியோ ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். ஸோ தட் அந்த இன்ட்ராக்டிவா இருக்கும். ஏன்னா யூஸ்வலா அந்த ஆன்லைன் செஷன்ல அந்த கனெக்ட் கிடைக்கிறது அப்படின்றது வெரி ஹியூஜ் சேலஞ்ச். ஸோ வீடியோ ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் போத் ஆஃப் அஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ ஆன்ல வச்சுக்கணும், மைக் மியூட்ல வச்சுக்கணும். செகண்ட் திங், அவங்களுக்கு சார் பேசுறப்போ உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா சாட் செஷன்ல உங்களோட கொஸ்டின்ஸை நீங்க ரைஸ் பண்ணுங்க. மைக் அன்மியூட் பண்ணணும்னா இருக்க டவுட்ஸை சாட் செஷன்ல நீங்க போஸ்ட் பண்ணிட்டே வரலாம். முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரோட செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் 20 minutes நம்ம அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சிருப்போம் இல்லையா, அப்போ அந்த இதுபடி நம்ம கொஸ்டின்ஸை சார் ரைஸ் பண்ணிட்டு வி கேன் கிளியர் அவுட் டவுட்ஸ். சாட் செஷன் நம்ம இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு சின்ன ரெக்வஸ்ட் எனக்கு வந்து நம்ம கம்பெனி நேமோ இல்லை பர்சனல் கிரீட்டிங்ஸோ எந்த விதமான ஸ்பேமும் இல்லை அப்படின்னா இட் வில் பி கிரேட் ஹெல்ப். ஸோ அது ஒரு ரெக்வஸ்ட் தான். ஸோ மற்றபடி we are eager to listen to you, sir. Sriraman, sir. It's over to you. You can take over. Thank you. So thanks for for inviting me to this gathering. I think this is the third occasion I'm talking to the members. First occasion we had a small session of around 15-20 minutes a month back probably. So after that Dindigul chapter invited me, so I was there. Then this is the third association that I'm having with you. Thanks for that. I hope my voice is clear. உங்களுக்குலாம் தெளிவா கேக்குது இல்லையா? Okay. Thank you, Srivatsan. Of course, Srivatsan is one of our visiting faculty, incidentally. He is teaching at BIM in the area of entrepreneurship. So very happy to have you here, Srivatsan. And thank you all for joining this session. So I will try to share my screen, so kindly check whether you could see this. Could you see, sir, my screen? No, sir. No. Oh, I just. இப்போ தெரியுதா?
Yes, sir. Okay. So I'm going to take you today through this financial intelligence for entrepreneurs. Of course, in the financial intelligence for entrepreneurs, it's a name of a book. So I just thought I will use that name for this class. So I think it's more than 100 participants here. So அதனால இந்த ஒரு நான் ஒரு கொஸ்டின் கேட்டு நீங்க பதில் சொல்லி அது பாசிபிளான்னு ஐ டோன்ட் நோ, பட் இருந்தாலும் ஐ வில் ட்ரை. So what according to you is this financial intelligence? If one or two of you can kindly tell me, so to just start the session. Okay, I'll go ahead. So see, normally all of us know that we are running the business to get the profit. All of us know. So only for that we are all you're all entrepreneurs here and you're all running your businesses only to get money. அப்படின்னு நல்லா தெரியுது. இப்போ இந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம டே டு டே பிஸ்னஸ்ல நம்ம பார்த்தோம்னா, it is not that always we are looking for whether I made money today or whether I made profit today அப்படின்னு நம்ம டே டு டே வந்து நிறைய பேர் பார்க்க முடியறது இல்லை. ஸோ we are all very busy in doing our business. நம்மளோட கிளையன்ஸை பிடிக்கிறதுக்கு we are very busy. ஒன்ஸ் கிளையன்ஸை பிடிச்சிட்டா அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறதுல we are busy. ஒன்ஸ் சப்ளை பண்ண உடனே அடுத்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு we are busy. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் we are all running around. And most of the time, we are not actually noting down all those transactions. எவ்வளோ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்தாலும் எல்லா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸையுமே நோட் பண்ணுற அளவுக்கு we do not have time. ஸோ அப்படின்னும் பொழுது பட் அஃப்கோர்ஸ் we have few people. நமக்குன்னு வந்து யாராவது ஒரு அக்கௌண்டன்ட் யாரான இருக்கலாம், some maybe CA படிச்சவங்க இருக்கலாம் or BCom படிச்சவங்க இருக்கலாம். So maybe we will ask them to take care of all these accounting. என்ன போகுது என்ன வருதுங்கிறது they do look at it. And maybe at the end of the year for tax purposes or for any other purposes, we come up with our own financial statements. If most of the entrepreneurs that I've known, they hardly see their financial statements. When the financial intelligence na enna solla varom appadina, there are three things that I'm going to talk to you today. First வந்து எதுக்கு இந்த financial intelligence நம்ம எல்லாருக்கும் தேவை as an entrepreneur அப்படின்னா, all of us wanted to have roaring success in our business. So for us to have roaring success, roar அப்படிங்கிறது I've just coined this ROAR, where R is for risk. So all of you are taking risk in your business. Without risk, obviously you cannot get anything. So we are taking a lot of risk. Of course, from financial intelligence point of view, we are taking a major ரெண்டு risk நம்ம எடுக்கிறோம். ஒன்று வந்து பிசினஸ் ரிஸ்க் அப்படின்னு பேரு, ஒன்று வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க் அப்படின்னு பேரு. இந்த ரெண்டு ரிஸ்க்குமே எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஆர். ஓங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி. எனி ரிஸ்க் will always bring opportunity with it. அதாவது எல்லா தடைக்கற்களும், இப்போ நம்ம தமிழ்ல சொல்லும்போது தடைக்கற்கள் வந்து படிக்கற்கள் மாதிரி, நமக்கு எவ்வளோ தடைக்கற்கள் இருந்தாலும் அந்த எல்லா தடைக்கற்களையும் நம்ம எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியா அதை கன்வெர்ட் பண்றோம், அந்த ரிஸ்கை நான் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்றேன் அப்படிங்கிறது தான் ஒரு ஆண்டர்பிரினரோட சக்சஸே இருக்கு. ஸோ ரிஸ்க் இஸ் ஃபாலோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் எந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்க முடியும், எந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்க முடியாது, விச் மீன்ஸ் தட் என்னைய பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் என்னைய பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது, என்னால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது, என்னால் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும், என்ன பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் அப்பிடைட். ஸோ எவ்வளோ என்னால் முடியும், ரிஸ்க் அப்பிடைட், எவ்வளோ ரிஸ்க் என்னால் எடுக்க முடியும், தட்ஸ் கால்ட் அப்பிடைட். And at the end of it, whatever the risk that you take has to be converted into return. So more the risk, more the return is what we expect. So this is what I call as roar. So I wish all of you to have roaring success in all your businesses. Having said that, இப்போ எனக்கு ரோரிங் சக்சஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் 3 எபிலிட்டி இருக்கும்.
எல்லா ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் 3 எபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து எபிலிட்டி டு ப்ரெடிக்ட். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு we need to have the ability. So our antennas should always be on. ஸோ நம்மளோட பிஸ்னஸ்ல என்ன போயிட்டு இருக்கு, நம்மளோட இண்டஸ்ட்ரியில என்ன போயிட்டு இருக்கு, என்ன புதுசா வருது, என்ன புது ப்ராடக்ட் நான் வந்து லான்ச் பண்ணலாம், என்ன புது சர்வீஸ் நான் வந்து லான்ச் பண்ணலாம், என்ன புது பிஸ்னஸ் வந்து நான் ஆரம்பிக்கலாம், என்னோட பிஸ்னஸை வந்து இன்னும் எப்படி க்ரோ பண்ணலாம், ஆர்கானிக்கா க்ரோ பண்ணலாமா இல்ல இன்ஆர்கானிக்கா க்ரோ பண்ணலாமா. அதாவது இன்ஆர்கானிக் அப்படின்னா வேற ஒரு கம்பெனியை நான் அக்வயர் பண்ணி அதன் மூலமாக வளர்வது. ஆர்கானிக் அப்படின்னா என்னோட கம்பெனியே நான் வந்து நிறைய உழைச்சி நான் வளர்வது. தட்ஸ் கால்ட் ஆர்கானிக் growth. ஸோ ஐ நீட் டு ஹாவ் திஸ் ப்ரெடிக்ஷன் எபிலிட்டி. அந்த ஆண்டனா மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங். அந்த ஆண்டனா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா ஐ நீட் டு ஹாவ் சம் knowledge about the industry. Of course, all of you will have that knowledge because you are all entrepreneurs for many years now. So அப்படின்னும்போது உங்க இண்டஸ்ட்ரியை பற்றிய knowledge all of you will have, must have and will have. அது ஒன்று. ரெண்டாவது, அந்த நாலேஜை வந்து நம்ம வளர்த்து கொள்றதுக்கு we need to widely read to get to know what is happening around us. அது வந்து it will give us an idea about what is going to come in future. ஸோ ஃபியூச்சர்ல வந்து என்ன நடக்க போகுது. ஃபியூச்சர் ஐ எம் நாட் சேயிங் நெக்ஸ்ட் 100 years பத்தி நம்ம சொல்லல. ஃபியூச்சர்னா ஈவன் நெக்ஸ்ட் 3 years, நெக்ஸ்ட் 5 years என்னோட பிசினஸ் ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, என்னோட கஸ்டமர்ஸ் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, இப்போ வந்து என்னோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்களா, இது இப்போ அவங்களுக்கு இன்னும் என்ன தேவை. ஏன்னா நிறைய நேரங்கள்ல கஸ்டமர்ஸோட நீட்ஸ் நமக்கு தெரியாது. சில நீட்ஸ் வந்து நல்லா தெரியும், சில நீட்ஸ் வந்து நல்லா தெரியாது. தெர் ஆர் நீட்ஸ் which are called unmet needs. நீட்ஸ் இருக்கு, பட் அந்த நீட்ஸை வந்து இன்னும் மீட் பண்ற முடியல, unmet needs. and there are needs which are innate needs. அதாவது அதுக்கு உள்ளேயே இருக்குமே தவிர நமக்கு வெளியில தெரியாது. ஸோ ஒன் இஸ் யூ நீட் டு ஹாவ் திஸ் ப்ரெடிக்ஷன் எபிலிட்டி. ரெண்டாவது, யூ நீட் டு ஹாவ் த எபிலிட்டி டு அனலைஸ் திங்ஸ். ஏதோ ஒரு விஷயம் சொன்னோம், ஒரு படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதை நான் எப்படி நான் அனலைஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டே உங்களுக்கு கொடுத்தா கூட யூ மஸ்ட் நோ ஹவு டு அனலைஸ் தட் பேலன்ஸ் ஷீட், ஹவு டு அனலைஸ் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த எபிலிட்டி டு அனலைஸ் நம்பர்ஸ் அது வந்து இட் இஸ் பிகமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டுடே. ஏன்னா இன்னைக்கு வந்து டேட்டா அப்படிங்கிறது தான் இட்ஸ் அ நியூ கேஷ், நியூ டாலர் அப்படின்னு சொல்றோம். டேட்டா இஸ் அ நியூ டாலர். அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைக்கும் போது அந்த டேட்டா கிரன்ச்சிங் பண்றது, அந்த டேட்டாவை நான் அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் அ நெக்ஸ்ட் எபிலிட்டி தட் ஆல் ஆஃப் யூ மஸ்ட் ஹேவ். அண்ட் த தேர்ட் எபிலிட்டி இஸ் டு அன்கவர் த பேட்டர்ன். ஸோ எனக்கு வந்து ஒரு பேட்டர்ன் தெரியும், என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சா, ஃபார் த பாஸ்ட் 5 வருஷமா ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்பெனில இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா, அதை வச்சு உங்களால இதுதான் நடக்க போகுது அப்படின்னு யூகிக்க முடியும். தட் இஸ் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதுக்கு வந்து நமக்கு தேவை வந்து இட் இஸ் த எபிலிட்டி டு அன்கவர் த பேட்டர்ன். அது பேட்டர்ன் எப்படி போயிட்டு இருக்கு, ஏறுமுகமா போயிட்டு இருக்கா, இறங்கு முகமா போயிட்டு இருக்கா, இல்ல அப்படியே ஸ்டக்கப் ஆகி நிக்குதா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அக்கார்டிங் டு மீ இந்த 3 எபிலிட்டிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஆண்டர்பிரினர் டு ஹாவ் ரோரிங் சக்சஸ். ஸோ ஹேவிங் செட் திஸ், இப்போ இந்த எபிலிட்டிஸ்லாம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா we need to know. இப்போ வந்து ஐ எம் கோயிங் இன் டு த ஃபினான்ஷியல் வேர்ல்டு. ஸோ இப்போ இந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஐ நீட் டு நோ 3 things ஃபார் மீ டு இன்டெலிஜென்ட் இன் ஃபினான்ஸ். அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் அ செட் ஆஃப் ஸ்கில்ஸ் தட் கேன் பி லேர்ன்ட். எந்தெந்த ஸ்கில்ஸ்லாம் நம்மளால லேர்ன் பண்ண முடியுமோ தோஸ் ஸ்கில்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். 3 விஷயமான ஸ்கில்லை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை நான் வந்து 3 பார்ட்டா எடுத்துக்கிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் பார்ட், I will take a case study for you. I will show the case study. Then we will try to do that case study. And the case study மூலமா I want to tell you the understanding. How do you understand the foundation? Finance அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. அந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் த எபிலிட்டி டு ரீட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அதை வந்து நாம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்க்க போறோம். ஹவு டு வி ரீட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் ஐ வில் கிவ் யூ அ கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடினா பெருசா கேஸ் ஸ்டடியில் ஜஸ்ட் ஒரு 1 page கேஸ் ஸ்டடி. ஐ வில் ஜஸ்ட் ரீட் தட் கேஸ் ஸ்டடி டு யூ.
அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஸ்டடி பற்றி we will just discuss if possible. ஏன்னா இப்போ 100-130 பேர் மேலே இருக்கும்பொழுது we cannot have a one-to-one interaction, it is not possible. So I will just lead it. So I will take you through the case study. அதிலிருந்து we will try to connect those financial statements. So financial statementsனா என்ன? Of course உங்க எல்லாருக்குமே தெரியும் because you are all in the business for many years, but still ஒரு financially intelligent-ஆ இருக்கணும் அப்படின்னா there are some nuances in the financial statements that anybody must know. So என்னோட first part will be understanding the foundation. என்னோட second part வந்து it is called the art of finance அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்ட் ஆஃப் ஃபைனான்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ எல்லா ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங்லையுமே வி மே ஹாவ் டு மேக் ரீசனபிள் அசம்ஷன்ஸ். எல்லாமே நம்ம அசம்ஷன் பேஸ் பண்ணி தான் பண்றோம். ஏன்னா வி ஆர் ஆல் டாக்கிங் அபவுட் ஃபியூச்சர். நான் ஃபியூச்சர்ல க்ரோ ஆக போறேன் அப்படின்னும் பொழுது அந்த ஃபியூச்சர் க்ரோத்துக்காக தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே பாடுபடுறோம். பட் அந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி அன்சர்டன். என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த ட்ரெண்ட் எப்படி போகும்னு தெரியாது, இண்டஸ்ட்ரி எப்படி போகும்னு தெரியாது, நம்ம கஸ்டமர்ஸோட டேஸ்ட் எப்படி போகும்னு தெரியாது, நம்மளோட ப்ராடக்ட் எப்படி போகும்னு தெரியாது. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ். இந்த அன்சர்டனிட்டி இருக்கும் பொழுது என்னோட ஃபினான்சஸ்ல வந்து ஐ மே ஹாவ் டு டேக் சம் அசம்ஷன்ஸ். ஐ வில் டேக் யூ த்ரூ தோஸ் அசம்ஷன்ஸ், சம் ரீசனபிள் அசம்ஷன்ஸ் டு கால்குலேட் ரீசனபிள் எஸ்டிமேட்ஸ். சிலதெல்லாம் நான் எஸ்டிமேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு சேல் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து எல்லா சேல்ஸுமே வந்து கேஷ் சேல்ஸ் கிடையாது. வி ஆல்சோ ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் அ கிரெடிட் சேல்ஸ். இப்போ நான் ஒரு 1000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணேன்னா என்னால் எவ்வளோ ரூபாய் அதிலிருந்து எடுக்க முடியும், வாங்க முடியும்? 1000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணால் 1000 ரூபாவுமே வருமா? இல்லை 1000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணால் என்னால் 900 ரூபா தான் என்னால் திரும்ப எனக்கு வருமா? 100 ரூபா லாஸ் ஆயிடுமா? 50 ரூபா லாஸ் ஆயிடுமா? இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு வருஷமும் யூ ஆர் மேக்கிங் சோ மச் ஆஃப் சேல்ஸ், ஆர் ஒரு மாசமும் யூ ஆர் மேக்கிங் சோ மச் ஆஃப் சேல்ஸ். அவ்வளோ சேல்ஸ் பண்ணனா நீங்க சேல் பண்ண எல்லாமே உங்களுக்கு பணமா உங்களுக்கு வருதா? ஏன்னா சில பேர் பே பண்ண மாட்டாங்க, சில பேர் லேட்டா பே பண்ணுவாங்க, சில பேர் இப்ப பே பண்றேன் அப்ப பே பண்றேன்னு சொல்லுவாங்க, சில பேர் பேவே பண்ண மாட்டாங்க. ஸோ வி கால் தெம் ஆஸ் பேட் டெட், டெட்டார், பேட் டெட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும். இது வந்து ஒரு எஸ்டிமேட். ஒரு 2% எனக்கு திரும்ப வராது, ஒரு 5% எனக்கு திரும்ப வராது அப்படிங்கிறது ஒரு எஸ்டிமேட். ரெண்டாவது, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதான ஒரு அசெட் வாங்குறீங்க. அந்த அசெட்டோட லைஃப் எவ்வளோ? இப்போ ஒரு பெஞ்சே வாங்குறோம், ஒரு மேஜை வாங்குறீங்க உங்க கம்பெனிக்கு. அந்த மேஜைங்கிறது உங்களோட பேலன்ஸ் ஷீட்ல அசெட்டா போய் சேரப்போகுது. அந்த அசெட்டுக்கு வந்து நீங்க டெப்ரிசியேஷன் கொடுக்கணும். அந்த டெப்ரிசியேஷன் கொடுக்கறதுக்கு அந்த அசெட்டோட லைஃப் எவ்வளோ அப்படின்னு நீங்க சொல்லணும். இப்போ ஒரு டெஸ்கை வந்து 10 வருஷமும் யூஸ் பண்ணலாம், 5 வருஷமும் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ வருஷம் வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா உங்களோட டெப்ரிசியேஷனுங்கிறத நீங்க கால்குலேட் பண்றதுக்கு யூ நீட் டு அஸ்யூம் இதோட லைஃப் 5 வருஷம், இதோட லைஃப் 7 வருஷம் அப்படின்னு யூ ஹாவ் டு எஸ்டிமேட், யூ ஹாவ் டு அஸ்யூம். இது வந்து இட் இஸ் அன் ஆர்ட். ஏன்னா இதுதான் இட் இஸ் த எபிலிட்டி டு ஐடென்டிஃபை வேர் த ஆர்ட்ஃபுல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஹவ் பீன் அப்ளைடு டு த நம்பர்ஸ் they get from their accountants. So இப்போ உங்களோட அக்கௌண்டன்ட்லாம் ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே they are going to give you financial statements, balance sheet, P&L கொடுத்தாங்கன்னா நீங்க அதை ரீட் பண்ண தெரியணும். அப்படி நீங்க ரீட் பண்ண தெரியும் போது தான் உங்களுக்கே தெரியும் எந்த விதமான அசம்ஷன்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்டன்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால அந்த நம்பர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, வேற மாதிரி இந்த நம்பர்ஸ் போட்டா இன்னும் டிஃப்ரெண்டா வருமா அப்படிங்கிறதெல்லாம் யூ கேன் நோ. இதை வந்து ஐ எம் கோயிங் டு டாக் டு யூ இன் மை செகண்ட் பார்ட். இந்த பார்ட்டுக்கு ஐ எம் நேமிங் தட் ஆஸ் ஏர்னிங்ஸ் மேனேஜ்மெண்ட். ஏர்னிங்ஸ் அப்படின்னா ப்ராஃபிட், ஏர்னிங்ஸ் மேனேஜ்மெண்ட்னா யூ ஆர் மேனேஜிங் யுவர் ப்ராஃபிட். ஸோ ஹவு டு யூ மேனேஜ் யுவர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னோட செகண்ட் செக்மெண்ட். என்னோட மூணாவது செக்மெண்ட் வந்து யூஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு யூஸ் த இன்ஃபர்மேஷன் டு அனலைஸ் த நம்பர்ஸ் இன் கிரேட்டர் டெப்த் அண்ட் டு மேக் எஜுகேட்டட் அண்ட் மீனிங்ஃபுல் டெசிஷன்ஸ். நான் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஐ மே ஹாவ் டு அனலைஸ் த நம்பர்ஸ். So this is my third segment where I will take you through financial dashboard அப்படிங்கிறதுக்கு உங்களை எடுத்துட்டு போகிறேன். ஸோ என்னோட இந்த ஒரு 1.5 மணி நேரத்தை மேபி நான் 3 அரை மணி நேரமாக பிரிச்சுக்கிறேன். முதல் அரை மணி நேரம் we will look into understanding the foundation. Second half an hour we will look into earnings management. That's art of finance. Last half an hour we will spend time on financial dashboards, right? So this is what is my plan for you today.
Ninga, if you want to stop me at any time, you can please stop me. Or if you have any questions, as they said, you can type those questions. We will take it up later. So with your permission, can I go ahead, Bharat? Yes, sir. Sure, you can go ahead. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும், நம்ம மேஜரா நீங்க தமிழ் தான் வச்சிருக்கீங்க. Since we have a mixed road, நம்ம ஃபுல்லாவே தமிழ்ல மேக்ஸிமம் தான் வருது. Okay, no problem. அது மட்டும். Thank No you. issues, no issues. You can ஃபுல்லாவே go. தமிழ்லயே பேசலாம். But there are some technical words. அது வந்து அது அப்படிதான் இருக்கும். But anyway, I will explain to the best of my abilities what it is. Okay, right. நம்ம first segment குள்ள. The first segment என்ன அப்படின்னா, as I said, I am going to introduce to a case study to you. So I will share one another document here for you to read. I will stop this, then I will share one another document. உங்களால இந்த பேஜ் பார்க்க முடியுதா? This Word document? ஹலோ, இல்ல சார், நம்ம வரல ஸ்கிரீன். பார்க்க முடியலையா? என்ன இல்ல சார். My God, 1 minute. இப்ப பார்க்க முடியுதா? விசிபிளா இருக்கு. இப்ப அந்த thinksoft.inc அப்படிங்கறது நீங்க எல்லாருமே பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களால பார்க்க முடியுதா பரத்? யா சார். ஓகே. தெரியுது. இது வந்து ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு சின்ன ஒரு கதை. ஓகேவா? ஒரு கதையிலிருந்து நாம இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ள போலாம். இந்த கதை என்ன அப்படின்னா, அமித் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தார். ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ 5 வருஷம் கழிச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும், லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் லூசிங் தேர் ஜாப்ஸ். அண்ட் இவருமே வந்து கைண்ட் ஆஃப் லூசிங் இஸ் ஜாப். அதனால அவரே வந்து அந்த ஒரு சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்த்தார். ஸோ தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். அவர் என்ன பண்ணாரு, ஒரு 5 வருஷமா கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வச்சுட்டு இருந்தாரு. அண்ட் ஹி சேவ்ட் அரௌண்ட் 50,000 rupees, 50,000 ரூபாய் வந்து அவர் சேர்த்து வச்சார். ஸோ ஹி கோயிங் டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ் வித் திஸ் 50,000 rupees. இப்ப அவர் என்னைக்கு ஆரம்பிக்கிறாருன்னா, மார்ச் 1ஆம் தேதி அவரோட பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. அந்த மார்ச் 1ஆம் தேதி இந்த 50,000 ரூபாய் பணத்தை வந்து அவரோட பிசினஸ்ல போடுறாரு. அவரோட ஒரு பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் வந்து இவருக்கு ஒரு 20,000 ரூபாய் கடன் கொடுக்குறாரு. 20,000 ரூபாய் கடன் கொடுக்குறாரு. ஸோ இப்ப மொத்தம் அவர்கிட்ட 50,000 பிளஸ் 20,000 70,000 ரூபாய் இருக்கு மார்ச் 1ஆம் தேதி. ஓகேங்களா? இப்ப வந்து அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, இது சாஃப்ட்வேர் கம்பெனி, அதனால வந்து ஒரு ப்ரோக்ராமரை ஹையர் பண்ணாங்க. ஒரு செக்ரட்டரி, புக் கீப்பர், அக்கௌண்டிங் பண்றதுக்காக ஒரு செக்ரட்டரி ஆர் த புக் கீப்பரை பண்ணாங்க. அவங்களுக்கு மந்த்லி சேலரி அவரு கொடுக்கணும். ஸோ மொத்தமே அவருக்கு அவ்வளவுதான் ஸ்டாஃப். ஏன்னா மெனி ஆஃப் த ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஆர் மைக்ரோ என்டர்பிரைசஸ் டுடே யூ ஹாவ் ஒன்லி ஹார்ட்லி 2-3 people who are working. ஓகே, ஒரு ப்ரோக்ராமர் இருக்காரு, ஒரு செக்ரட்டரி கம் புக் கீப்பர் இருக்காரு, இவர் இருக்காரு. மொத்தமே 3 பேர் தான் அந்த கம்பெனில இருக்காங்க. மார்ச் 1ஆம் தேதி அந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. இட்ஸ் அ சாஃப்ட்வேர் கம்பெனி. இப்போ மார்ச் 3ஆம் தேதி என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கம்பெனில வந்து ஹி பர்ச்சேஸ்ட் 2 கம்ப்யூட்டரை அவர் பர்ச்சேஸ் பண்றாரு. ஏன்னா இட்ஸ் அ சாஃப்ட்வேர் கம்பெனி. 2 கம்ப்யூட்டரை வந்து அவர் பர்ச்சேஸ் பண்றாரு. ஒன்னு வந்து அவருக்கு, இன்னொன்னு வந்து ப்ரோக்ராமருக்கு. 2 கம்ப்யூட்டர் ஹி பர்ச்சேஸ்ட். ஈச் காஸ்டிங் 29,000 rupees. ஓகே, 29,000. ஸோ இட்ஸ் அ வெரி நார்மல் வெர்ஷன் ஆஃப் அ பிசி. ஒரு 2 பிசி வாங்குறாரு, 29,000 ரூபாய் ஈச் வாங்குறாரு. த நெக்ஸ்ட் டே அவங்க வந்து சப்ளைஸ் ஆஃப் ஃப்ளாப்பி டிஸ்க், சிடி அதெல்லாம் வாங்குறாங்க. அஃப்கோர்ஸ் இன்னைய தேதியில வந்து வி டோன்ட் ஹேவ் டிஸ்க் ஆர் சிடி. நீங்க பென் டிரைவ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பென் டிரைவ்ஸ் அண்ட் ஆல் அதர் வாட் எவர் த ஸ்டேஷனரி தே வாண்ட், அதெல்லாம் வந்து ஒரு 6,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. பட் இது வந்து ஆன் கிரெடிட், தே பை இட் ஆன் கிரெடிட். நான் வந்து இதுல எழுதுறது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ could you see what I'm doing? Yes sir. ஓகே. ஸோ நான் இந்த கிரெடிட் அப்படிங்கிறதுல நான் வந்து ஒரு சர்க்கிள் பண்ணிட்டேன். ஒரே ஒரு செகண்ட் சார், ஐம் இன் மை ஆஃபீஸ். ஒரே 1 minute. I just okay. So he bought for 6,000 rupees on credit. அவங்க they are getting the stationery. அவங்க வாங்குறாங்க மார்ச் 3ஆம் தேதி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கம்பெனி இட் கம்ப்ளீட்ஸ் இட்ஸ் மெய்டன் ப்ராஜெக்ட். ஒரு முதல் ப்ராஜெக்ட் ஒரு சாஃப்ட்வேர் எழுதி முடிச்சிட்டாங்க, மெய்டன் ப்ராஜெக்ட் பண்ணிட்டாங்க ஃபார் அ ரீட்டைல் ஸ்டோர்.
ஒரு ஒரு ரீட்டைல் ஸ்டோருக்கு ஒரு இந்த ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணி வித்திருக்காங்க. வித்து 12,000 ரூபா 12,000 rupees அவங்களுக்கு தே காட் மணி 12,000 rupees இன் கேஷ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது அடுத்தது. ஸோ நம்ம முதல்ல என்ன நடந்தது? 50,000 ரூபா கேஷ் அவர் போட்டாரு. 20,000 ரூபா வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்டேன்னு வாங்கினாரு. இதை வச்சுக்கிட்டு 2 கம்ப்யூட்டர் 29,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 6,000 ரூபாய்க்கு ஸ்டேஷனரி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 12,000 ரூபாங்க சம்பாதிச்சிருக்காங்க. தே ஹவ் ஏர்ன்ட். இதுதான் அவங்களோட ரெவென்யூ அப்படின்னு சொல்றோம். தே ஹவ் ஏர்ன்ட் 12,000 rupees வித் மோர் கேஷ் நவ் தேன் இன் த பிகினிங். ஏன்னா இந்த 12,000 ரூபாய் வந்ததால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு கடன் வாங்கினாங்க இல்லையா 6,000 ரூபாய்க்கு. அந்த 6,000 ரூபா கடன்ல ஒரு 2,000 ரூபாய் திருப்பி அடைச்சிட்டாங்க. ஸோ 2,000 rupees தே ஹவ் பெய்டு பேக் டு த சப்ளைஸ். 21ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 29ஆம் தேதி வந்து இட் பெய்டு சேலரிஸ் டு த எம்ப்ளாயீஸ். 4,000 rupees சேலரி எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 1,200 rupees அவங்க ரெண்ட் பே பண்ணியிருக்காங்க. 29th மார்ச் 30ஆம் தேதி திங்சாஃப்ட் கம்ப்ளீட்ஸ் a சாஃப்ட்வேர் பேக்கேஜ் ஃபார் அ ஷூ ஷாப். ஸோ முதல்ல வந்து ஒரு ரீட்டைல் ஷாப்புக்கு ஒரு சாஃப்ட்வேர் எழுதி 12,000 ரூபாய்க்கு வித்தாங்க. அடுத்தது ஒரு ஷூ ஷாப்புக்கு ஒரு சாஃப்ட்வேர் எழுதியிருக்காங்க. The customer agrees to pay the price 8,000 a week later. ஸோ அவர் என்ன சொல்றாரு? 8,000 ரூபாய் வந்து ஒரு வீக் லேட்டர், ஒரு வாரத்துக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் மாசம் ஒரு 7-8 தேதிக்கு அவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வீக் லேட்டர். ஆன் த லாஸ்ட் டே ஆஃப் த மந்த், அதாவது மார்ச் மாசத்தோட கடைசி நாள், அமித் withdraws 3,500 ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ். ஸோ அவருக்காக ஒரு 3,500 ரூபாய் கம்பெனிலேருந்து அவர் எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து நார்மலி வி யூஸ் த வேர்ட் கால்டு டிராயிங்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம். ஸோ யூ ஆர் டேக்கிங் அவே சம் மணி ஃப்ரம் யுவர் கம்பெனி. ஸோ இதுதான் மொத்த கதை. ஸோ இந்த கதையிலிருந்து இப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஆர் வாட் அமித் வாண்ட்ஸ் டு நோ, 3 விஷயங்கள் அமித் வாண்ட்ஸ் டு நோ. ஒன்னு, இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து இந்த மந்த் எண்ட்ல மந்த் பிகினிங்கை விட பெட்டரா இருக்கா இல்ல ஒர்ஸா இருக்கா? ஃப்ரம் ஃபினான்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு இந்த ஒரு மாசத்துல? ரெண்டாவது, எவ்வளோ கேஷ் வந்து இந்த கம்பெனில இருக்கு அட் த எண்ட் ஆஃப் த மந்த்? எவ்வளோ கேஷ் வந்து இந்த கம்பெனி கிட்ட இருக்கு? இந்த கம்பெனி இந்த ஒரு மாசத்துல என்ன ஆச்சு? வெதர் இட் ஹஸ் ஏர்ன்டு சம்திங் ஆர் நாட்? இந்த 3 கேள்வி நாம ஆன்சர் பண்ணணும் இந்த கதையிலிருந்து, இந்த கேஸ்ல இருந்து. ஓகே, இந்த 3 கேள்வியை வந்து இப்ப நாம பார்க்க போறோம். we are going to go for the solution. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, these are the foundations of finance. அக்கௌண்டிங் ஃபைனான்ஸுக்கு இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இந்த கதையோட பேக்ட்ராப்பை வந்து இதை நம்ம அப்படியே வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டா நாம மாற்ற போறோம். பண்ணலாமா? கேன் வி கோ அஹெட்? இப்ப வந்து ஒரு ஒரு ஒயிட் வேர்ட் டாக்குமெண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியுதா? ஓகே, ஸோ யூ குட் சி தட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நான் எதெல்லாம் நான் படிச்சனோ உங்களுக்கு அதை எல்லாத்தையுமே நான் இதுல ஃபினான்ஸ் வேர்ட்ஸ்ல எழுத போறேன். இப்போ ஃபினான்ஸ் வேர்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு 2 விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயம் அந்த கம்பெனிக்கு உண்டான சோர்ஸ். நான் வந்து இங்க ஒரு பாக்ஸ் ஒன்று வரைகிறேன். இந்த பாக்ஸை வந்து நான் 2ஆ பிரிச்சிருக்கேன். இந்த பக்கத்துக்கு வந்து சோர்ஸ் அப்படின்னு நான் எழுதுறேன். சோர்ஸ்னா எங்கெங்கெல்லாம் ஒரு கம்பெனிக்கு பணம் உள்ளே வருகிறது, இது சோர்ஸ். இந்த சோர்ஸை யூஸ் பண்றது, திஸ் இஸ் யூஸ். ஸோ எப்படிலாம் இந்த கம்பெனி அந்த பணத்தை யூஸ் பண்றது, சோர்ஸ் அண்ட் யூஸ். எல்லா கம்பெனியும் irrespective ஆஃப் த ஸ்கேல், அது சின்ன ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, எல்லா நிறுவனமுமே ஒரு 4 விதத்துல தான் பணத்தை உள்ள எடுத்துட்டு வர முடியும். அதனால இதை வந்து நான் 4ஆ டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே, முதல்ல நாம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த கம்பெனிக்குமே ஆஸ் ஒரு முதலாளியா, ஒரு ஆண்டர்பிரினரா நீங்க உங்களோட பணத்தை போட்டிருப்பீங்க. இப்ப இந்த அமித் வந்து இந்த கம்பெனில 50,000 ரூபாய் பணம் போட்டு ஆரம்பிச்சிருக்காரு.
அந்த 50,000 ரூபாய் அப்படிங்கிறது திஸ் இஸ் கால்ட் ஈக்விட்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம். திஸ் இஸ் கால்ட் ஈக்விட்டி. This is called equity. There is another name for equity which is called share capital அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஈக்விட்டி, ஒரு கம்பெனியோட மூலதனம். ஸோ இங்க வந்து 50,000 ரூபாய் அப்படிங்கிறது இந்த கம்பெனியோட மூலதனம் 50,000 ரூபாய். ரெண்டாவது சோர்ஸ் எந்த கம்பெனியா இருந்தாலும், ஸோ இந்த ஈக்விட்டிங்கிறது நீங்க ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் நீங்க மட்டும் போடுற பணம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியா இருந்தா உங்களோட சேர்ந்த 3 பேரோ 4 பேரோ 10 பேரோ 50 பேரோ நீங்க எல்லாரும் பணம் போட்டு இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, இந்த ஃபர்ம் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஈக்விட்டின்னு தான் பேர். இதுவே வந்து நம்ம ஒரு கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே இருக்கிற ஒரு கம்பெனியாக இருந்தால், இட்ஸ் பிரைவேட் லிமிடெட், எனி லிமிடெட் கம்பெனி, அவங்களுக்கு நம்ம ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். அவங்க எல்லாரையுமே ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. முதலாளிகள், ஷேர் ஹோல்டர்ஸ். இது வந்து ஒரு சோர்ஸ். இன்னொரு சோர்ஸ்க்கு வந்து நம்ம டெட் அப்படின்னு சொல்றோம். டெட்டுக்கு வந்து கடன், லோன். இப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபாய் வந்து இவர் வந்து அமித் வந்து லோன் வாங்கியிருக்காரு அவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. இப்ப இந்த 2 சோர்ஸ் தான் இருக்கு அவர்கிட்ட. எந்த கம்பெனியா இருந்தாலும் இது ரெண்டும், தீஸ் ஆர் மேஜர் சோர்சஸ். ஸோ ஒன் இஸ் டெட், ஒன் இஸ் ஈக்விட்டி. ஸோ இந்த 2 சோர்ஸை வச்சுக்கிட்டு தான் எல்லா கம்பெனியுமே அதோட ஆபரேஷன்ஸை பண்ணுது. ஆபரேஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு கம்பெனியை, இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனியை எடுத்துக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் நான் சாஃப்ட்வேர் கம்பெனி இல்லாம ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியை எடுத்துட்டு இருக்கேன்னு வச்சு, நான் வந்து ஒரு மரக்கடை வச்சிருக்கேன், ஃபர்னிச்சர் ஷாப் வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன். ஐ எம் ஆண்டர்பிரினர் ஹேவிங் எ ஃபர்னிச்சர் ஷாப் வேர் ஐ எம் மேனுஃபேக்சரிங் த ஃபர்னிச்சர் அண்ட் ஐ எம் செல்லிங் த ஃபர்னிச்சர். நான் வந்து ஃபர்னிச்சரை மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். வீல் கம் டு த சாஃப்ட்வேர் லேட்டர். ஸோ அப்போனா எனக்கு அதை மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை? நம்பர் 1, எனக்கு பணம் தேவை. ஐ நீட் கேஷ். அந்த கேஷை வச்சுக்கிட்டு நான் வந்து அந்த மரத்துக்கான ரா மெட்டீரியல் வாங்கணும், மரப்பலகைகள். ஸோ வந்து நிறைய மரத்தெல்லாம் வாங்கணும், வுட்டெல்லாம் வாங்க போறேன். அந்த வுட்டெல்லாம் வாங்கி அந்த வுட்டை வந்து நான் வந்து ஒரு ஃபர்னிச்சரா கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ த ரா மெட்டீரியல், I am going to convert the raw material into finished good. அந்த finished good தான் என்னோட சேரு, டேபிள். ஸோ இந்த ஃபர்னிச்சரா நான் கன்வெர்ட் பண்ண போறேன். இது கன்வெர்ட் பண்றதுக்கு எனக்கு சில காலம் தேவை. ஸோ சிலது வந்து 4 நாள் ஆகலாம், சிலது 10 நாள் ஆகலாம், சிலது 15 நாள் ஆகலாம். டிபெண்டிங் ஆன் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இட் டேக்ஸ் சம் டைம். அஃப்கோர்ஸ் இது வந்து ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் வித்தியாசப்படும். நான் வந்து எங்களோட இன்ஸ்டிடியூட் வந்து வி ஆர் இன்சைட் BHEL, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். BHEL ட்ரிச்சிக்கு உள்ள இருக்கு எங்க ஆஃபீஸ். உங்க எல்லாருக்கும் தெரியும் BHEL இஸ் ப்ரொடியூசிங் ஹெவி பாய்லர்ஸ். ஸோ இந்த ஹெவி பாய்லர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஹெவி பாய்லரும் BHEL டேக்ஸ் அரௌண்ட் 15 months, 15 மாசம் ஆகுதுன்னு சொல்றாங்க பெரிய ஹெவி பாய்லர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. அதுவே வந்து ஒரு சோப்பு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா 1 வாரம் ஆகலாம், 4-5 நாள் ஆகலாம். ஒரு தீப்பெட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 நாள் ஆகலாம். ஒரு ஷிப்பை நான் பில்ட் பண்ணணும், ஒரு பெரிய ஷிப்பை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 7-8 வருஷங்கள் ஆகலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் வாட் ஐ மேனுஃபேக்சர் எனக்கு சில டைம் தேவை. அதுக்கு சைக்கிள் டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஃபினிஷ்ட் குட்டுக்கும் ஒர்க் ரா மெட்டீரியலுக்கும் நடுவில் we have something called work in progress. ஸோ இது வந்து இன்னும் முழுமையா அது ஃபினிஷ்டு குட்டா மாறல, அது இன்பிட்வீனா இருக்கு. ஸோ அது அப்படியே மரமாகவும் இல்லை, ஃபர்னிச்சராகவும் இல்லை, வெறும் மரப்பலகையா இருக்கு, பலவித ஸ்டேஜஸ்ல இருக்கு, which is work in progress. ஸோ இந்த ஃபினிஷ்டு குட்டை மரத்தை, இந்த ஃபர்னிச்சரை தான் நம்ம வித்து கேஷா ஆக்க போறோம். ஸோ இதுதான் இந்த சைக்கிள். பட் இந்த சைக்கிள் நம்ம பண்ணும் பொழுது நான் சொன்னேன் we are going to invest cash அப்படின்னு சொன்னேன் to buy the raw material. பட் அது வந்து எல்லா நேரங்கள்லையும் முடிய போறது இல்லை. ஏன்னா யூ மே ஹாவ் யுவர் ஓன் சப்ளையர். ஸோ இந்த சப்ளையர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து he will provide you the raw material on credit. இப்ப இந்த இடத்துல கூட பார்த்தா இந்த கேஸ்ல அமித் வந்து 6,000 ரூபாய் ஒர்த்துக்கு he is buying the supplies அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த சப்ளைஸ் அப்படிங்கிறது அவரு கிரெடிட்ல வாங்குறார். அப்பனா
யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு சப்ளை பண்றாங்க ரா மெட்டீரியலை ஆன் கிரெடிட் பேசிஸ். நீங்க அவங்களுக்கு உடனடியா பணம் தரணும்னு அவசியம் கிடையாது. பட் யூ ஹாவ் டு கிவ் தம் மணி மேபி ஆஃப்டர் 15 நாள் கழிச்சோ, 1 மாசம் கழிச்சோ, 45 டேஸ் கழிச்சோ, 2 மாசம் கழிச்சோ, யூ ஆர் கோயிங் டு கிவ் தம் மணி. ஸோ இது வந்து ஒரு கிரெடிட் சைக்கிள் அப்படின்னு இதுக்கு பேர். இதே மாதிரியே there is also another cycle. ஸோ இந்த சைக்கிள்ல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த finished good again we are not going to sell for cash. ஸோ சில நேரங்கள்ல வந்து இந்த ஃபர்னிச்சர்லாம் நீங்க வந்து காசுக்கும் விற்கலாம். பட் சில ஃபர்னிச்சர்லாம் நீங்க பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைலர் அவங்க கிட்ட வந்து நீங்க கிரெடிட்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க. ஸோ யூ ஆர் கிவிங் த finished good to them, to your customers. அந்த ரீட்டைலரோ அந்த ஹோல்சேலரோ அல்டிமேட்லி கஸ்டமருக்கு வித்து உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஸோ யூ வில் கெட் த கேஷ் லேட்டர். ஸோ யூ ஹாவ் யுவர் கஸ்டமர்ஸ் ஹியர், யூ ஹாவ் யுவர் சப்ளையர்ஸ் ஹியர். ஸோ இந்த சப்ளையருக்கு வந்து தே ஆர் கால்டு பேயபிள். ஃபைனான்ஸ்ல அவங்களுக்கு பேயபிள் அப்படின்னு பேரு, அவங்களுக்கு கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு பேரு. இவங்க வந்து உங்களுக்கு கிரெடிட் கொடுத்தவர்கள். நீங்க யாருக்கு கிரெடிட்டுக்கு வித்தீங்களோ அவங்களுக்கு டெட்டார்ஸ் அப்படின்னு பேரு, அவங்கள ரிசீவபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க அவங்க கிட்ட இருந்து பணத்தை ரிசீவ் பண்ணணும், அதனால ரிசீவபிள். நீங்க இவங்களுக்கு பணம் பே பண்ணணும், அதனால இது பேயபிள். இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ எந்த ஒரு மேனுஃபேக்சரிங்கா இருந்தாலும் இந்த சைக்கிள் இருந்தே ஆகும். இந்த சைக்கிள் சுழன்று கொண்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆங்கிலத்தில் வந்து வெலாசிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம். ஸோ வெலாசிட்டிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துலையுமே இந்த சைக்கிள் எந்த அளவுக்கு வேகமாக சுத்துதோ, நம்ம சைக்கிள் பெடல் பண்ற மாதிரி தான். நம்ம வேகமாக பெடல் பண்ண அந்த சைக்கிள் வந்து நிறைய டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி இந்த சைக்கிள் நிறைய ஆக 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 உங்க கம்பெனிக்கு வந்து நிறைய பணம் வந்து கொண்டிருக்கும். ஸோ ஒரு ஃபினான்ஷியலி இன்டெலிஜென்ட்டா இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ குவிக்கா இந்த பணத்தை நாம திரும்ப எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த சைக்கிளுக்கு we call this cycle as operating cycle அப்படின்னு பேரு. இந்த சைக்கிளுக்கு ஆபரேட்டிங் சைக்கிள்னு பேரு, ஆர் this is called C2C, cash to cash cycle. இப்போ நம்ம இதுதான் இந்த சுழற்சி தான் நடந்து கொண்டே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், 50,000 ரூபாய் பணம் வாங்கியிருக்காரு, அவரோட பணம் வச்சிருக்காரு, 20,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு, ஒரு 6,000 ரூபாய்க்கு வந்து அவரு என்ன வாங்கியிருக்காரு, கிரெடிட் வாங்கியிருக்காரு. அப்படின்னா என்னது, அவர் வந்து இந்த 6,000 ரூபாய் திருப்பி கொடுக்கணும். எப்ப திருப்பி கொடுக்கணும், இன்னொரு 15 நாள்லயோ. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிரெடிட் டேர்ம். ஸோ இந்த கிரெடிட் டேர்ம் அப்படிங்கிறது நார்மலா அஃப்கோர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு கிரெடிட் டேர்ம்ங்கிறது எப்படி இருக்கும்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 2/10 net 30. இதுதான் வந்து கிரெடிட் டேர்ம் அப்படிங்கிறது, கிரெடிட் டெர்மினாலஜி. அதான் அது கிரெடிட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2/10 net 30 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, net 30 நீங்க வந்து 30 நாளைக்குள்ள பணத்தை கொடுக்கணும். 30 நாளைக்குள்ள பணத்தை கொடுக்கணும், ஃபுல் பணத்தையும் கொடுக்கணும். ஆனா நீங்க 10 நாளைக்குள்ளேயே அந்த பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். லெட் மீ ரிப்பீட். நீங்க 30 நாளைக்குள்ள முழு பணத்தையும் கொடுக்கணும். ஆனா முதல் 10 நாளைக்குள்ளேயே நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% டிஸ்கவுண்ட் தரும் அப்படிங்கிறது இட் இஸ் கால்ட் அஸ் எ கிரெடிட் பாலிசி அப்படின்னு சொல்றோம். அஃப்கோர்ஸ் இந்த கிரெடிட் பாலிசி 2 பக்கமுமே வேலை செய்யும். ஒரு பக்கம் உங்களுக்கு கிரெடிட் கொடுத்தவன் இந்த கிரெடிட் பாலிசியை கொடுப்பான், இன்னொரு பக்கம் நீங்க கிரெடிட்டுக்கு வித்தீங்க இல்லைங்களா, நீங்க அவங்களுக்கு இந்த கிரெடிட் பாலிசியை கொடுப்பீங்க. நீ எனக்கு 10 நாளைக்குள்ள நீ எனக்கு பணத்தை கொடுத்தா நான் உனக்கு 2% இன்ட்ரெஸ்ட் தரேன், இன்ட்ரெஸ்ட் இல்லை டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு நீங்க சொல்ல. அஃப்கோர்ஸ் இந்த நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணலாம். 2%ங்கிறது 3% இருக்கலாம், 2.5% இருக்கலாம். இந்த net 30ங்கிறது 40 டேஸா இருக்கலாம், 45 டேஸா இருக்கலாம். இந்த 10 நாளுங்கிறது 15 நாளா இருக்கலாம், ஒரு வாரமா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கூடிய நம்பர்ஸ். அதனால இதை நம்ம எப்படி போட்டுப்போம், x/y net z அப்படின்னு போட்டுப்போம். இது எந்த நம்பராக வேணா இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்டு கிரெடிட் பாலிசி அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம கிரெடிட்ல வாங்குறோம், கிரெடிட்ல விற்கிறோம். ஓகேவா. இந்த 6,000 ரூபாய் அப்படிங்கிறது
நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறதால திஸ் இஸ் கால்ட் அஸ் கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னு பேர். லயபிலிட்டி அப்படின்னா நான் திரும்ப கொடுக்க வேண்டியது. கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னா நான் ஒரு வருஷத்துக்குள்ள எனிதிங் விச் இஸ் லெஸ் தேன் 1 year, ஒரு வருஷம்னா ஒரு வருஷம் கிடையாது, ஈவன் 10 நாள் 15 நாள் 20 நாள் எதுவாக இருந்தாலும் 365 டேஸுக்குள்ள இருக்கிற எல்லாமே எதெல்லாம் நீங்கள் திரும்ப கொடுக்க வேண்டியதோ அது எல்லாத்துக்குமே கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னு தான் பேர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பேங்க்குக்கு போறீங்க, லோன் வாங்குறீங்க. ஸோ இன்னும் ஒரு வருஷத்துல வந்து அந்த லோன்ல ஒரு 10% நீங்க அடைக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு வருஷத்துல நீங்க கொடுக்க வேண்டிய அந்த 10%க்கு கரண்ட் லயபிலிட்டின்னு பேர். ஸோ எனிதிங் எது நீங்க இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க பே பண்ணுமோ அதுக்கு கரண்ட் லயபிலிட்டின்னு பேர். பட் இதையே நம்ம சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த 30 நாளோ 45 நாளோ 60 நாளோ ஐ கேன் யூஸ் தட் மணி, அந்த கேஷை நான் வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் 30 நாள் கழிச்சு தான் கொடுக்க போறேன். ஸோ அந்த 30 நாள் நான் எதுக்கு வேற எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் இதை வந்து நம்ம சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம 3 சோர்ஸை பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிளை வச்சு ஒரு கம்பெனியும் என்ன பண்ணுது அப்படின்னா அதோட பிசினஸை பண்ணுது. ஸோ அதோட பிசினஸை நம்ம எப்படி பார்க்கலாம்னா அதுக்கு நான் இன்னும் ஒரு பாக்ஸை வரையறேன். ஸோ இந்த பாக்ஸையும் வந்து நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஸோ இது ஒரு சைடு ஆஃப் த பாக்ஸ்க்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைடுக்கு இன்கம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம், ஒரு சைடுக்கு எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸுக்கு ஒரு பக்கம் சோர்ஸு ஒரு பக்கம் யூஸு, இந்த பாக்ஸுக்கு ஒரு சைடு இன்கம் ஒரு சைடு எக்ஸ்பென்ஸ் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 70,000 ரூபா நம்ம வந்து பணம் வந்திருக்கு, 6,000 ரூபா நான் வந்து வாங்கியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, இதை பேஸ் பண்ணி இந்த கம்பெனி 2 கம்ப்யூட்டர் வாங்கியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது அசெட், ஒரு கம்பெனிக்கான அசெட் அது. ஸோ இந்த அசெட் என்ன பேர்னா நான் கரண்ட் அசெட்னு பேர். ஸோ எந்த ஒரு கம்பெனியுமே அசெட்டை வந்து 2ஆ பிரிக்கலாம். சொத்து, அசெட்னா சொத்து. ஸோ 2 விதமான சொத்துக்கள், ஒன்று வந்து கரண்ட் அசெட்னு பேரு, இன்னொன்று வந்து நான் கரண்ட் அசெட்னு பேர். கரண்ட் அசெட்னா என்ன அப்படின்னா எந்த அசெட் எல்லாத்தையும் என்னால கேஷா கன்வெர்ட் பண்ண முடியுமோ, கேஷா மாற்ற முடியுமோ, இதுக்கு வந்து நம்ம லிக்விடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. லிக்விடிட்டி அப்படின்னா இட் இஸ் த எபிலிட்டி டு கன்வெர்ட் யுவர் அசெட் இன்டு கேஷ் ஈஸிலி. எதெல்லாம் ஈஸியா ஒரு வருஷத்துக்குள்ள பணமா கன்வெர்ட் பண்ண முடியுமோ, எதெல்லாம் நான் வந்து விற்கிறதுக்காக நான் வச்சிருக்கணும். ஸோ த இன்டென்ஷன், ஸோ ஒன்று வந்து லிக்விடிட்டி, ஒன்று வந்து இன்டென்ஷன். என்னோட இன்டென்ஷன் வந்து அதை விற்கிறதுக்காக இருந்ததுன்னா அது வந்து கரண்ட் அசெட். நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ரியல் எஸ்டேட் பில்டர் ஒருத்தர் இருக்காரு. அந்த ரியல் எஸ்டேட் பில்டர் கிட்ட வந்து நிறைய நிலங்கள் இருக்கு. இந்த எல்லா நிலங்களும் அவரோட சொத்து இல்லைங்களா? ஆனா இந்த எல்லா நிலங்களும் அவரோட சொத்து அப்படின்னா அவரு அதுல வீடு கட்டி வாழ போறது கிடையாது. அந்த ரியல் எஸ்டேட் பில்டர் என்ன பண்ண போறாரு, அதுல வீடு கட்டி அந்த வீட்டை அந்த மனைய விற்க போறாரு. அவர் மனையாவும் விற்கலாம், அதுல வீடு கட்டியும் விற்கலாம். ஸோ அந்த ரியல் எஸ்டேட் ஓனருக்கு அந்த நிலம் அப்படிங்கிறது கரண்ட் அசெட். அது ஏன் கரண்ட் அசெட் அப்படின்னா அவரோட இன்டென்ஷன் வந்து விற்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன். சப்போஸ் அதே ரியல் எஸ்டேட் ஓனர் வந்து அவருக்குன்னு ஒரு நிலம் இருக்கு, அவரோட பேர்ல ஒரு நிலம் இருக்கு, அதுல அவரு வீடு கட்டியிருக்காரு, அந்த வீட்டுல அவர் வாழறாரு. ஆனா அந்த வீடோ இல்ல அந்த நிலமோ நான் கரண்ட் அசெட். ஏன்னா அவரோட இன்டென்ஷன் வந்து சேல் பண்றதுக்கு கிடையாது, அவரோட இன்டென்ஷன் வந்து அதை யூஸ் பண்றதுக்கு, அவர் வாழறதுக்கு. இதே மாதிரியே எல்லா கம்பெனிலையுமே அசெட்டை வந்து நம்ம கரண்ட் அசெட்டு நான் கரண்ட் அசெட் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இதுவுமே வந்து கைண்ட் ஆஃப் அ ஜட்ஜ்மெண்ட் தான். ஏன்னா இன்னைக்கு கூட நிறைய கோர்ட்டில் வந்து சிலதெல்லாம் வந்து இன்னும் முடிவெடுக்கப்பட முடியாம இருக்கு. எது வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணணும் அசெட்டை, இந்த மாதிரி அசெட்டை கிளாசிஃபை பண்றது சரியா,
இந்த மாதிரி அசட்டை கிளாசிஃபை பண்றது தவறா அப்படிங்கிறதுல நிறைய கேசஸ் இருக்கு. அதனால இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது முக்கியம். நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாம வந்து கார் டீலர்ஷிப்லாம் போயிருப்போம். நிறைய கார்கள் வந்து அங்க நிக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த எல்லா காருமே வந்து அவங்க விற்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அதனால அந்த டீலர்ஷிப்புக்கு அந்த எல்லா காருமே கரண்ட் அசெட். ஆனா அதே டீலர்ஷிப்ல டெமோ கார் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த டெமோ கார் அப்படிங்கிறது விற்கிறதுக்கு கிடையாது, டெமோ காமிக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு. அதனால அந்த டெமோ காருக்கு நான் கரண்ட் அசெட்னு பேரு, விற்க வேண்டிய கார்களுக்கு கரண்ட் அசெட் அப்படின்னு பேரு. ஸோ நம்ம பணம் இருக்கு, சோர்சஸ். இந்த சோர்சஸ்ல இருந்து we are going to use or we are going to invest our money into கரண்ட் அசெட் அண்ட் நான் கரண்ட் அசெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்க இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்னு சொன்னேன். இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது கரண்ட் அசெட். ஏன்னா இது வந்து உங்க கம்பெனியோட சொத்து தான் இந்த ரா மெட்டீரியல். ஆனா இந்த ரா மெட்டீரியல் நீங்க அப்படியே வச்சுக்கிறதுக்காக வாங்கல. இந்த ரா மெட்டீரியலை நீங்க ஃபினிஷ்டு குட்டா மாத்தி விற்கிறதுக்காக வாங்கியிருக்கீங்க. ஸோ யுவர் இன்டென்ஷன் இஸ் டு செல் அப்படிங்கிறதால இந்த ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது கரண்ட் அசெட். இது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறதும் கரண்ட் அசெட். இந்த ஃபினிஷ்டு குட் அப்படிங்கிறதும் கரண்ட் அசெட். ஏன்னா இது எல்லாமே த இன்டென்ஷன் இஸ் டு செல். இந்த டெட்டார்ஸ் ஆர் ரிசீவபிள் அப்படிங்கிறதும் கரண்ட் அசெட். ஏன்னா நம்ம கரண்ட் அசெட்னா ரெண்டு பார்த்தோம். ஒன்னு வந்து இன்டென்ஷன், செகண்ட் வந்து லிக்விடிட்டி. ஏன்னா இந்த டெட்டார்ஸ் ஆர் ரிசீவபிளை நம்ம பணமா கன்வெர்ட் பண்ண போறோம். அதனால இது கரண்ட் அசெட். இது கேஷ் அப்படிங்கிறது பணமாவே இருக்கு, அதனால இதுவுமே கரண்ட் அசெட். ஸோ இது எல்லாமே கரண்ட் அசெட்டுக்கு உதாரணங்கள். ஆனா இந்த பேயபிள் இருக்கு பாருங்க, இது வந்து நமக்கு அசெட் கிடையாது, நம்மளோட சொத்து கிடையாது, நாம கொடுக்க வேண்டியது. அப்படின்னா என்னது? இந்த பேயபிள்ங்கிறது கரண்ட் லயபிலிட்டி. இந்த இடத்துல பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து கரண்ட் லயபிலிட்டி. இந்த பேயபிள்ங்கிறது மாத்திரம் கரண்ட் லயபிலிட்டி, மற்ற எல்லாமே கரண்ட் அசெட். ஸோ ஒரு கம்பெனி இப்படிதான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுது. இப்ப நம்ம இந்த கம்பெனியில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 50,000 ரூபாய் ஈக்விட்டி இருக்கு, 20,000 ரூபாய் கடன் இருக்கு, 6,000 ரூபாய்க்கு வந்து நம்ம கரண்ட் லயபிலிட்டி இருக்கு இல்லைங்களா? அதை வச்சுதான் நம்ம ஸ்டேஷனரி அப்படிலாம் வாங்கியிருக்காங்க. அதை வாங்கி அவங்களுக்கு கரண்ட் அசெட்டும் இருக்கு. இப்ப அந்த கரண்ட் அசெட்னு பார்த்தா இந்த சிடி, ஃபிளாப்பி, ஸ்டேஷனரிலாம் சொன்னோம் இல்லைங்களா? அது எல்லாமே கரண்ட் அசெட் தான் இருக்கு. ஸோ அதுவும் 6,000 ரூபா தான். ஏன்னா இந்த 6,000 ரூபா பெருமானமான கரண்ட் அசெட்டை தான் கடன்ல நான் வாங்கியிருக்கேன். அதனால இதுவும் 6,000, இதுவும் 6,000 தான். என்னோட நான் கரண்ட் அசெட்டும் இருக்கு. அதாவது கம்ப்யூட்டர், நம்ம 2 கம்ப்யூட்டர் வாங்கியிருக்காங்க 59,000 ரூபாய்க்கு, சாரி 58,000 ரூபாய், 29,000 ஈச். 58,000 ரூபாய்க்கு 2 கம்ப்யூட்டர் வாங்கியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இப்போ இப்படிதான் இந்த பிசினஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் யூசஸ், அந்த யூஸ் பண்ணி, சாரி ஒரு பக்கம் சோர்சஸ், ஒரு பக்கம் யூசஸ். இந்த சோர்சஸுக்கு லயபிலிட்டின்னு பேரு, இந்த யூசஸ்க்கு அசெட்ஸ்னு பேரு, இந்த பாக்ஸுக்கு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு பேரு. இந்த சைக்கிளுக்கு ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்னு பேரு. ஸோ இப்போ நம்ம பிசினஸ்க்கு உள்ள வரும். அதாவது நம்ம ரா மெட்டீரியல் வாங்குறோம், மரப்பலகைகள் வாங்குறோம், உடன் லாக்ஸ் வாங்குறோம். அந்த உடன் லாக்ஸை ஃபர்னிச்சராக கன்வெர்ட் பண்றோம், அதை நம்ம விற்கிறோம், விற்று பணமாக்கும். இப்போ நான் விற்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபைனான்ஸ்ல, அக்கௌண்டிங்ல அதுக்கு பேர் ரெவென்யூ அப்படின்னு பேர். ரெவென்யூங்கிறது பார்ட் ஆஃப் த இன்கம். ஸோ ரெவென்யூ அப்படின்னா என்னோட மேஜர் கோர் ஆஃப் த பிசினஸ்ல இருந்து எனக்கு வரக்கூடிய பணத்துக்கு ரெவென்யூ அப்படின்னு பேரு. இப்போ நாம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 40 மேஜை விற்கிறீங்க, 60 சேர் விற்கிறீங்க அப்படின்னு சும்மா ஒரு நம்பர் வச்சு ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்க, இல்லைன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறீங்க. நம்ம எந்த நம்பர் வேணா போட்டுக்கலாம். ஒரு 1000 ருபீஸ் நம்ம ரெவென்யூ நம்ம வித்துட்டோம். ஆனா நான் இந்த ரெவென்யூ பண்றதுக்கு எனக்கு வந்து சில எக்ஸ்பென்ஸ் இருக்கு. ஏன்னா நான் வூட் வாங்கணும், விச் மீன்ஸ் என்னோட ரா மெட்டீரியல் நான் வாங்கணும். அந்த ரா மெட்டீரியல் நான் ஃபினிஷ்டு குட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு நான் சில மிஷினரிலாம் வாங்கணும். இது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி, அதனால இங்க 2 கம்ப்யூட்டர் வாங்கி போட்டிருக்காங்க. ஆனா இப்ப நம்மளோட மர மேனுஃபேக்சரிங் கம்பெனில அந்த மரம் இழைப்புக்காக வந்து நான் சில மிஷினரிலாம் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் என்னோட நான் கரண்ட் அசெட்ஸ். எனக்கு சில தொழிலாளிகள் வேணும், எம்ப்ளாயீஸ் வேணும், ஒர்க்கர்ஸ் வேணும், அவங்களுக்கு நான் லேபர் கொடுக்கணும். ஸோ அந்த மிஷினை வந்து நான் ஆப்ரேட் பண்றதுக்கு எனக்கு எலக்ட்ரிசிட்டி, பவர், அதுக்கு நான் பே பண்ணணும்.
ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு டீ கொடுக்கணும், காஃபி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும். ஸோ மற்ற தேவைகள்லாம் இருக்கு. ஸோ இந்த பெரிய பெரிய மர லாக் எல்லாம் எடுத்துன்னு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் நான் கொடுக்கணும். என்னோட சேர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா அது திருப்பி எடுத்து போய் சப்ளை பண்றதுக்கு எனக்கு டிரான்ஸ்போர்ட். ஸோ இது மாதிரி பலவிதமான செலவுகள் நமக்கு இருக்கு. ஸோ இந்த செலவுகளை ஒரு பார்ட் ஆஃப் த செலவுக்கு தே ஆர் கால்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு சொல்றாங்க. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள். திஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ நீங்க இப்போ மரம் நீங்க வந்து ஒரு ஃபர்னிச்சர் பண்றீங்கன்னா அந்த ஃபர்னிச்சர் பண்ணுவதற்கான என்ன செலவு, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ நீங்க அந்த வுட் லாக்ஸ் எவ்வளோ வாங்கினீங்க, அதை கன்வெர்ட் பண்றதுக்கு எவ்வளோ வந்து எலக்ட்ரிசிட்டி செலவழிச்சிங்க, ரைட்டா? ஸோ இதை மாதிரி நீங்க அதுக்கான எக்ஸ்பென்சஸ் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் அலோன் நீங்க எடுத்துக்கிறீங்க, விச் இஸ் கால்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இப்போ இந்த ரெவென்யூல இருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் 600ன்னு வச்சுக்கலாம், 500 600ன்னு வச்சுக்கலாம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னா 1000 ரூபா நம்ம சேல் பண்ணியிருக்கோம், அதுல வந்து நமக்கு மேனுஃபேக்சர் பண்றதுக்கே 600 ரூபா போயிடுச்சு. அப்படின்னும் போது நம்ம கையில எவ்வளவு நிற்கும்னா 400 ரூபா தான் நிற்கும். அந்த 400 ரூபாய்க்கு கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு பேர். கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு பேர். ஆனா நம்ம இந்த கம்பெனில இந்த 1000 ரூபாங்கிறது இந்த ரெவென்யூ மூலமா வந்தது. ஆனா வேற ஏதான இன்கம் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு மர கம்பெனி வந்து ஒரு வேற ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கலாம், அந்த ஃபேக்டரியை வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்கலாம், இல்ல நிலம் வச்சிருக்கலாம், இல்ல வீடு வச்சிருக்கலாம், அதை ரெண்ட்டுக்கு விட்டுருக்கலாம். ஸோ யூ மே கெட் வாட் இஸ் கால்ட் அஸ் அதர் இன்கம். ரெண்ட் மூலமாகவோ இல்லைன்னா நீங்க பணத்தை வந்து பேங்க்ல எங்கேயான வச்சிருக்கலாம், அதுல இருந்து வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கலாம் இல்லைங்களா? ஸோ ஒன்று வந்து ரெண்டல்ஸு, ரெண்டாவது வந்து இன்ட்ரெஸ்ட், இல்ல வேற ஒரு கம்பெனியில் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணா அந்த கம்பெனி உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பான். ஸோ டிவிடெண்ட்ஸ் இதன் மூலமா வர இதர வருமானம். ஸோ அது வந்து வந்து ஒரு 100 ரூபா அப்படின்னு சும்மா வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் 400 ரூபா ஆச்சு. ஸோ கிராஸ் ப்ராஃபிட்ங்கிறது ரெவென்யூ மைனஸ் யுவர் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, கிராஸ் ப்ராஃபிட்னு பேர். ஸோ இதுக்கு அப்புறமும் நமக்கு நிறைய செலவு இருக்கு. ஏன்னா இது வந்து ஒன்லி மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய செலவு மாத்திரம்தான். மற்றதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஜென்ரல், செல்லிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் இருக்கலாம், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம், லைக் டீ, காஃபி, உங்களோட பெட்ரோல் செலவு, நீங்க ஆஃபீஸ் போயிட்டு வர செலவு, அதெல்லாம் இருக்கலாம். இல்லை செல்லிங் எக்ஸ்பென்சஸ், அவனுக்கு நீங்க ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கலாம் இல்லைங்களா? அண்டு அவனுக்கு ஏதாவது மார்ஜின் கொடுக்க வேண்டியிருக்கலாம். ஸோ இது எல்லாம் செலவினங்கள் இருக்கு. ஸோ சே தட் இந்த செலவு இருக்கலாம், அதுக்கு வந்து சும்மா ஒரு நம்பர் போடும். சே தட் இந்த ஒரு செலவுலாம் ஒரு 50 ரூபா ஆகுது அப்படின்னு போடும். ஸோ இதுக்கு வந்து திஸ் இஸ் கால்ட் எபிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸஸ், டெப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் அப்படின்னு இதுக்கு பேர். ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸஸ், டெப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் அப்படின்னா என்னன்னா, இது வந்து என்னோட ஏர்னிங்ஸ், என்னோட ப்ராஃபிட்டு. பட் என்னோட ப்ராஃபிட்ல நான் இன்னும் இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கல அப்படின்னு அர்த்தம். நான் இன்னும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி எவ்வளோ டாக்ஸ் பே பண்ண போறேன்னு தெரியாது, அதுக்கு முன்னாடி எவ்வளோ டெப்ரிசியேஷன் கொடுக்க போறேன்னு தெரியாது, அதுக்கு முன்னாடி. ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி எனக்கு எவ்வளோ இருக்கு. ஸோ 400 மைனஸ் 50 350 ரூபா இருக்கு. ஆனா நமக்கு தெரியும் there is something called as other income. ஒரு 100 ரூபா இருக்கு. அந்த அதர் இன்கம் இந்த ஜிபி பண்ணும்போது நான் சேர்த்துக்க மாட்டேன், ஆனா இங்க போடும்போது நான் சேர்த்துப்பேன். ஸோ அப்படின்னும் பொழுது எனக்கு இப்போ மொத்தம் எவ்வளோ ஆகுது, 350 பிளஸ் 100 450. ஸோ என்னோட எபிட்டா 450. ஸோ இதுக்கு அப்புறம் நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அதாவது இங்க என்ன அப்படின்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட் கடன் வாங்கிருக்கும். இப்போ இவங்க வந்து எவ்வளோ, இந்த 20,000 ரூபாய் இந்த அமித் வந்து கடன் வாங்கியிருக்காரு அவர் ஃப்ரெண்டு கிட்ட. சப்போஸ் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா 2,000 ரூபாய் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ யூ ஹவ் டு பே இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து சம் அமௌண்ட் நம்ம போட்டுக்கலாம். சே தட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இஸ் 100 rupees நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு முன்னாடி there must be something that we should do which I have forgotten. So this is EBITDA. So நம்ம வந்து இது பின்பக்கத்திலே வரும். First we will talk about 1 minute. EBITDA.
நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டிஏ அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன், அதுதான் இந்த டிஏ அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம நிறைய நேரம் செலவழிக்க வேண்டாம் இதுக்கு, பட் ஐ டெல் யூ வெரி குவிக்லி. இந்த டெப்ரிசியேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த 58,000 ரூபாய்க்கு வந்து இவங்க 2 கம்ப்யூட்டர் வாங்கியிருக்காங்க இல்லையா? இந்த 2 கம்ப்யூட்டரை வந்து அவங்க எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ண போறாங்க? மேபி ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணலாம், 5 வருஷம் யூஸ் பண்ணலாம். இப்பெல்லாம் வந்து டெக்னாலஜி நிறைய சேஞ்ச் ஆகிறதால ஒரு 3 to 5 இயர்ஸ் மேக்ஸிமம், 3 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த 3 வருஷத்துக்கு இதுக்கான செலவினம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும். இப்ப நம்ம மொத்தமா இந்த 58,000 ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க, ஒரு வழியா கேஷ் வெளியே போயிடுச்சு. ஆனா நம்ம அதை அக்கௌண்ட் பண்ணும் பொழுது என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த 58,000 ரூபாயையும் நான் இங்க செலவு அப்படின்னு நான் இங்க போட முடியாது. ஏன்னா இந்த 58,000 ரூபாய் மதிப்பு உள்ள இந்த 2 கம்ப்யூட்டரை இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டுமே நான் யூஸ் பண்ண போறது இல்லை. இந்த கம்ப்யூட்டரை 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ண போறேன். அப்படின்னும் பொழுது இந்த 58,000 ரூபாவை நான் 3 வருஷத்துக்கு பிரிக்கணும். அதுக்கு தான் டெப்ரிசியேஷன் அப்படின்னு பேர். திஸ் இஸ் த அலோகேஷன் ஆஃப் காஸ்ட். எவ்வளோ காஸ்டோ அலோகேஷன் ஆஃப் காஸ்ட் அக்ராஸ் த யூஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ யூஸ்ஃபுல் லைஃபோ அதுக்கு எவ்வளோ நம்மளோட அசெட் வேல்யூவோ அதை நம்ம டிவைட் பண்ணுவோம். அதுக்கு தான் டெப்ரிசியேஷன் அப்படின்னு பேர். அமார்டைசேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ இதுவே வந்து ஒரு டான்ஜிபிள் அசெட். டான்ஜிபிள் அப்படின்னா பார்க்கக்கூடிய, தொடக்கூடிய, உணரக்கூடிய ஒரு சொத்துக்கு டான்ஜிபிள் அசெட்னு பேர். ஒரு காரு, ஒரு வீடு, ஒரு லேண்டு, இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இதுவே வந்து பிராண்ட் நேமு, ட்ரேட்மார்க்கு, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால காப்பி ரைட்டு, இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இந்த பார்க்க முடியாத அசெட்ஸுக்கெல்லாம் இன்டான்ஜிபிள் அசெட் அப்படின்னு பேர். அதுக்கு நாம் இதை மாதிரி இந்த டெப்ரிசியேஷன் மாதிரியே நம்ம எவ்வளோ அதுக்கு விலை கொடுத்தோமோ அதை வந்து எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு நம்ம டிவைட் பண்ணி போட்டோம்னா அதுக்கு அமார்டைசேஷன் அப்படின்னு பேர். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் நம்பர் போடும். சே தட் இது வந்து ஒரு 100, டெப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் 100ன்னு போட்டால் இப்போ எபிட்னு பேர், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ் 350 ஆயிடும். இதுலேருந்து தான் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இந்த எபிட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இபிஐடி, இதுக்கு தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பேர். இப்போ நம்ம முதல்ல சொன்னோம் கிராஸ் ப்ராஃபிட், இதுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பேர். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல இருந்தா இன்ட்ரெஸ்ட், கடன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இவர் 20,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு, 10%, 5%, 12%, டிபெண்டிங் ஆன் நீங்க எவ்வளோ லோன் பே பண்ணணுமோ இன்ட்ரெஸ்ட், அது இன்ட்ரெஸ்ட். ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் நம்ம போடணும், ரைட்? நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 50 ரூபான்னு போட்டோன்னா 300 ரூபா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், திஸ் இஸ் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் டேக்ஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம கார்பரேட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் வந்து ஒரு 25%, ஓகே, ஒரு 30% போடுது. ஸோ 30% போட்டால் 90 ரூபா. ஸோ இந்த 90 ரூபா போச்சுன்னா 210 ரூபா உங்ககிட்ட இருக்கும். இந்த 210 ரூபாய்க்கு தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆர் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பேர். ஸோ இப்போ இந்த கம்பெனியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 100 ரூபாய்க்கு ரெவென்யூ. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கல, அதர் இன்கம்மை நம்ம எடுத்துக்கல, ஓகேவா? இப்போ நான் 100 ரூபாய்க்கு நான் வித்தேன்னா என் கையில் 210 ரூபா தான் நிற்கும். இந்த செலவினங்கள்லாம் போக எனக்கு 210 ரூபா தான் நிற்கும். அதுதான் அர்த்தம். அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 1000க்கு 210. ஸோ 21% தான் உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேர். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்கம் ஸ்டேட்மெண்ட்னு பேரு. இந்த பாக்ஸுக்கு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு பேரு, ஓகேவா? இதுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்னு பேரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் ஃபவுண்டேஷன்ஸ். இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ல ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பகுதி நீங்க எடுத்துக்கங்க. ஏன்னா நீங்க தான் கஷ்டப்பட்டு இந்த பிசினஸ் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால இதுல இருந்து ஒரு பகுதி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு 100 ரூபாய் நீங்க எடுத்துக்கிறீங்க. மீதி 110 ரூபாய் இந்த கம்பெனில இருக்கு. இந்த நீங்க 100 ரூபாய் எடுத்துக்கிறீங்க இல்லையா, இதுக்கு தான் என்னன்னு பேருன்னா டிராயிங்ஸ் அப்படின்னு பேரு. இதுதான் டிராயிங்ஸ் அப்படின்னு பேரு. கம்பெனிகள்ல இதுக்கு வந்து டிவிடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனிகள்ல டிவிடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 100 ரூபாய் டிவிடெண்ட் போச்சுன்னா மீதி 110 ரூபாய் இருக்கும். இந்த 110 ரூபாய் நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து இந்த கம்பெனி வந்து இதை சம்பாதிச்சிருக்கு. ஸோ இந்த 110 ரூபாங்கிறது இந்த கம்பெனி யூஸ் பண்ண போகுது. ஸோ இந்த 110 ரூபாய் என்ன ஆகும்னா, இது நேர இந்த இடத்துக்கு போகும். நம்ம இந்த ஒரு பாக்ஸை வந்து நம்ம காலியா வச்சிருக்கோம்.
இல்லையா? ஸோ இதுல நம்ம என்ன எழுத போறோம்னா ஆர் அண்ட் எஸ் அப்படின்னு எழுதும். அதாவது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இந்த சர்ப்ளஸ் அப்படிங்கிறது தான் இந்த 110 ரூபா. இந்த 110 ரூபாங்கிறது திஸ் இஸ் த சர்ப்ளஸ் ஃப்ரம் அவர் பிசினஸ். நான் 1000 ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணி 210 ரூபாய் சம்பாதிச்சு 100 ரூபாய் நான் சொந்தமா எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை நான் கம்பெனிலேயே திருப்பி போடுறேன் பிசினஸ்க்கு. ஸோ அதுக்கு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னு பேர். ஓகேங்களா? ஸோ இந்த 110 ரூபாங்கிறதும் சோர்ஸ் தான். இப்போ இப்ப நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்த்தோம்னா, இப்போ போன வருஷம் எவ்வளவு இருந்தது? 50 + 20 + 6 76,000 ரூபாய் இருந்தது. ஆனா நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இந்த 110 ரூபாய் சேர்ந்ததுன்னா 76,110 ரூபாய் ஆயிடும். விச் மீன்ஸ் உங்களோட சோர்ஸ் அதிகமாயிடும். அந்த 110 ரூபாவை யூ ஆர் கோயிங் டு யூஸ் இன் த பிசினஸ். ஸோ நீங்க அதுக்காக ரா மெட்டீரியல் நிறைய வாங்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க புது மெஷின் வாங்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ இப்படிதான் வந்து ஒரு கம்பெனியில எல்லாமே போயிட்டு இருக்கு. ரைட்? ஸோ திஸ் இஸ் கால்டு ப்ராஃபிட் ஃபார் அ கம்பெனி. ஆனால் இது ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஃபிட் இஸ் நாட் ஈக்குவல் டு கேஷ். இப்போ இந்த 110 ரூபாங்கிறது பணமா உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா பணமா உங்ககிட்ட இருக்காது. ஏன் பணமா இருக்காது அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ரெவென்யூ அப்படின்னு பார்த்தோம். இந்த ரெவென்யூங்கிறது எப்படி வருது? என்னோட ப்ராடக்டை சேல் பண்ணி வருது. என் ப்ராடக்டை நான் எப்படி சேல் பண்றேன்? கேஷா மட்டும் நான் சேல் பண்ணல, கிரெடிட்டும் சேல் பண்றேன். அப்படின்னும் போது இந்த 1000 ரூபாங்கிறது கேஷ் மாத்திரம் கிடையாது, கிரெடிட்டும் சேர்ந்து. அதே மாதிரி என்னோட செலவினம் அப்படிங்கிறது கேஷ் மாத்திரம் கிடையாது, கிரெடிட்டும் சேர்ந்து. என்னோட ரா மெட்டீரியல் நான் டக்குன்னு கேஷ் கொடுக்க போறது இல்லை, நான் அதை கடன்ல வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட போத் இன்கம் ஆஸ் வெல் ஆஸ் எக்ஸ்பென்ஸ் ரெண்டுமே கேஷ் கிடையாது, கேஷ் பிளஸ் கிரெடிட். அப்படின்னும் பொழுது இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறதுமே கேஷ் பிளஸ் கிரெடிட் தான். இது கேஷ் மாத்திரம் கிடையாது. பட் அப்பனா எவ்வளோ கேஷ் உங்ககிட்ட இருக்குன்னு எப்படி தெரியும்? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we must go to the next இன்னொரு பாக்ஸ். அந்த பாக்ஸோட நான் நிறுத்திக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேர். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இந்த பாக்ஸுக்கு பேரு. இதை நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பாக்ஸை 3ஆ நம்ம பிரிக்கிறோம். முதல் பகுதிக்கு வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்னு பேரு. செகண்ட் பாக்ஸுக்கு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங்னு பேரு. 3வது பாக்ஸ்க்கு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங்னு பேர். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்னா நம்ம என்ன ஆபரேஷன் பண்ணோம்? இந்த ஆபரேட்டிங் சைக்கிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதுதான் நம்ம பண்ண ஆபரேஷன். ஸோ இந்த ஆபரேஷன்ல என்ன கேஷ் ஃப்ளோ நடந்தது, ஆக்சுவலா என்ன கேஷ் உள்ள வந்தது, என்ன கேஷ் வெளியே போச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ எந்த கேஷ் உள்ள வருதோ அதுக்கு பிளஸ்ன்னு பேரு, என்ன கேஷ் ஆக்சுவலா வெளியே போதோ அதை மைனஸ்னு சொல்லுவோம். மொத்தம் எல்லா பிளஸும் மைனஸும் போட்டு நெட்டா எவ்வளோ கேஷ் உள்ள வந்தது வெளியே போச்சு அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங். இன்வெஸ்டிங்னா நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணோம்? இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோம்னா நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். 2 விதமான அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம், கரண்ட் அசெட், நான் கரண்ட் அசெட். இல்ல இந்த கரண்ட் அசெட் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள்ல இருக்கு. ஸோ இந்த கரண்ட் அசெட்டை நம்ம ஆல்ரெடி இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள்ல இருக்கு, அது ஆல்ரெடி இங்க சிஎஃப்ஓக்கு வந்துடுச்சு. ஸோ நம்ம எடுத்துக்காத ஒரே அசெட் நான் கரண்ட் அசெட். ஸோ எவ்வளோ நான் கரண்ட் அசெட், அதாவது நிரந்தர சொத்து அப்படின்னு சொல்லுவோம், நான் கரண்ட் அசெட் எவ்வளோ இருக்கோ அதோட சேஞ்ச் தான் இங்க வரும். ஸோ இந்த நான் கரண்ட் அசெட் அதுதான் வந்து இந்த கேஷ் ஃப்ளோவா இங்க வரும். ஸோ நான் புதுசா மிஷின் வாங்கினேன் அப்படின்னா கேஷ் வெளியே போகும், பழைய ஒரு மிஷினை வித்துட்டேன் அப்படின்னா கேஷ் உள்ள வரும். ஸோ கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் அவுட் ஃப்ளோ. இது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் பார்த்தோம்னா நம்ம இந்த கம்பெனி எப்படி ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கோம்? இந்த டெட் அண்ட் ஈக்விட்டியை வச்சு தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கோம். 50,000 ரூபா, 20,000 ரூபா இப்படிதான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 6,000 ரூபாங்கிறது ஃபைனான்ஸ் கிடையாது, பணம் உள்ள வரல. ஆக்சுவல் பணம் வந்தது இந்த 20,000 70,000 தான் பணம் உள்ள வந்தது. ஸோ இதுதான் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் அப்படின்னு சொல்றோம், சிஎஃப்எஃப் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் தான் இது. இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் தான் இங்க வரும். ஸோ மொத்தத்தில் வந்து எவ்வளோ பணம் வந்திருக்கு, எவ்வளோ பணம் போயிருக்கு. இப்போ நீங்க டிவிடெண்ட்ஸ் 10,000 ரூபாய் எடுத்துட்டீங்க இல்லையா, இந்த பணம் போயிருக்கு, அது மைனஸ். இந்த 50,000 20,000 உள்ள வந்திருக்கு, அது பிளஸ். ஸோ இப்போ நம்ம மொத்தமா இந்த கேஷ்ல எவ்வளோ உள்ள வந்தது, எவ்வளோ வெளியே போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேரு, சிஎஃப்எஸ்.
ஸோ ஒரு ஆண்டர்பிரனர் முதல்ல இந்த ஒரு 3 பாக்ஸையும் ஒரு சர்க்கிளையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு உள்ள எது நடந்தாலும் உங்களுக்கு அது தெரியணும். ஓகேங்களா? நான் ஆர் வி கோயிங் குட்? நம்ம சரியா போயிட்டு இருக்கோமா? ஆர் யூ வாண்ட் எனிதிங் டு டெல் மீ? ஹலோ Sir, no, sir. You can go ahead, sir. ஓகே, ரைட். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு நம்ம கேஸ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டை நான் பார்த்தேன்னா, இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம 2 வார்த்தைகள் யூஸ் பண்ணோம். ஒரு வார்த்தை அசெட், ஒரு வார்த்தை Sir, one second, sir. One சொல்லுங்க second, sir. சொல்லுங்க. Sir, இப்போ one more time about third box அப்படின்னு ஒரு மெம்பர் கேட்டிருக்காங்க சார். தேர்ட் பாக்ஸ் பத்தி ஓகே ஓகே. ஒரு ஸோ இந்த தேர்ட் கேட்டிருக்காங்க. பாக்ஸ் அப்படிங்க நோ ப்ராப்ளம் சார். இந்த தேர்ட் பாக்ஸ்க்கு வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேர். இந்த கேஷ் ஃப்ளோல நம்ம தேர்ட் பாக்ஸ்ல என்ன பார்க்குறோம்னா, ஆக்சுவலா என்ன கேஷ் உள்ள வந்தது, ஆக்சுவலா என்ன கேஷ் வெளியே போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம எல்லா பிஸ்னஸ்லையும் பார்த்தோம்னா, உங்களோட சில பிஸ்னஸ்லாம் வந்து கேஷ் பேசிஸ்ல நீங்க பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா முக்காவாசி பிஸ்னஸ் வந்து கிரெடிட் பேசிஸ்லயும் இருக்கு. அப்படின்னும் பொழுது நம்ம கையில எவ்வளோ கேஷ் வந்து தங்குது, இந்த கம்பெனில இருந்து எவ்வளோ கேஷ் வந்து என் கையில தங்குது அப்படின்னு நான் பார்க்கணும். நிறைய கம்பெனி வந்து நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம், ஆனா அந்த ப்ராஃபிட் வந்து கேஷா இருக்கா அப்படின்னா கேஷா இருக்காது. நிறைய கம்பெனில கேஷ் இருக்கும், ஆனா ப்ராஃபிட் இருக்காது. ஏன்னா கேஷும் ப்ராஃபிட்டும் இட் ஒன்ட் கோ டுகெதர். ஸோ இந்த பாக்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள்ல எந்தெந்தெல்லாம் கேஷ் வெளியே போச்சோ, ஸோ இப்போ ரா மெட்டீரியல்ல நான் பணம் கொடுத்து வாங்கினா நான் எவ்வளோ பணம் கொடுத்தனோ அது மட்டும்தான் இங்கே வரும். இந்த நான் ரா மெட்டீரியலை நான் கிரெடிட்ல வாங்கினா அது இதுல வராது. ஸோ பணம் கேஷா எதுக்கெல்லாம் கொடுத்தேனோ அது மட்டும்தான் இதுல வரும், கேஷ் அவுட்ஃப்ளோ. அதே மாதிரி இப்போ இந்த கேஸ்ல பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த அமித் இந்த கம்பெனில என்ன பண்ணிருக்காங்க, 2 சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டை ஏற்கனவே வித்துட்டாங்க, வித்துட்டு 12,000 ரூபாய் வந்துடுச்சு, அது கேஷ். ஆனா 2வது சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பாருங்க, அவங்க வந்து மார்ச் 29ஆம் தேதி வித்திருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சு பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த நான் பேலன்ஸ் ஷீட்டை வந்து என்னைக்கு எழுத போறேன், மார்ச் 31ஆம் தேதி இந்த பேலன்ஸ் ஷீட்டை எழுத போறேன் இல்லைங்களா? மார்ச் 31ஆம் தேதி. நான் மார்ச் 29ஆம் தேதி வித்திருக்கேன், ஒரு வாரம் கழிச்சு, அதாவது எனக்கு ஏப்ரல் 6, 7ஆம் தேதி தான் எனக்கு அந்த 8,000 ரூபாய் வரப்போகுது. அப்பனா அந்த 8,000 ரூபாவை இப்ப நான் இங்க கேஷா எடுத்துக்க கூடாது, ஏன்னா கேஷ் வரல, வந்தால் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும். ஸோ இந்த அக்கௌண்டிங்க்கு இப்ப நம்ம அக்கௌண்டிங் பண்றோம் இல்லைங்களா, there are 2 types of accounting. One is called accrual basis of accounting. இன்னொன்றுக்கு it is called cash basis of accounting. நம்ம கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தனியா இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதே அவசியம் கிடையாது. ஆனா முக்காவாசி பிசினஸ் வந்து they all do only accrual basis of accounting தான் பண்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, accrual basis of accountingனா என்னன்னா, உங்களுக்கு பணம் வருதோ வரலையோ, உங்களுக்கு சேல்ஸ்னா சேல்ஸ், எக்ஸ்பென்ஸ்னா எக்ஸ்பென்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப வந்து நான் போய் சேல் பண்ணிட்டேன், 8,000 ரூபாய்க்கு 2வது சாஃப்ட்வேரை வித்துட்டேன், ஆனா இன்னும் எனக்கு வரல, ஆனா நான் வித்துட்டேன் அப்படிங்கிறது உண்மை. ஸோ ஐ வில் டேக் திஸ் 8,000 rupees ஆஸ் சேல்ஸ், நான் இதை சேல்ஸா எடுத்துப்பேன். ஆனா இந்த 12,000 ரூபாங்கிறது எனக்கு கேஷ் வந்துடுச்சு, இதுவுமே சேல்ஸ் தான். ஸோ கேஷா வந்ததோ கேஷா வரலையோ, சேல்ஸ் இஸ் சேல்ஸ். ஸோ என்னோட டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ இந்த கம்பெனிக்குன்னு பார்த்தா 20,000 ரூபாய் வந்து டோட்டல் சேல்ஸ். ஆனா என்னோட கேஷ் ஃப்ளோ பார்த்தேன்னா இதுல 12,000 ரூபாய் தான் கேஷ் ஃப்ளோ, அதுதான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த 8,000 ரூபாய் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஏன்னா கேஷ் உள்ள வரல. புரியுதுங்களா? அதனாலதான் நாம புதுசா இந்த 3வது பாக்ஸ் போடுறோம். இந்த 20,000 ரூபாங்கிறது எங்க வரும், இது வந்து என்னோட ரெவென்யூ. இப்ப என்னோட இந்த P&L அக்கௌண்ட் பார்த்தோம்னா, அதாவது இங்க வந்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம்,
ஸோ இந்த பாக்ஸ், இந்த 20,000 ரூபாங்கிறது இந்த P&L அக்கௌண்ட்ல பாக்ஸ்ல பார்த்தோம்னா இதுதான் என்னோட ரெவென்யூ. இங்க 1000 எழுதிருக்கோம் இல்லையா? இந்த 1000க்கு பதில் என்னோட ரெவென்யூ வந்து 20,000 ரூபான்னு எழுதணும். 20,000 ரூபாய் என்னோட ரெவென்யூ. ஆனா என்னோட கேஷ்னு பார்த்தேன்னா கேஷ் ஃப்ரம் மை ஆபரேஷன்ஸ் 12,000 ரூபாய் தான் உள்ள வந்திருக்கு. மீதி 8,000 ரூபாய் நான் இனிமே தான் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணாதான் வரும், இல்லட்டா வராது. அதனால இந்த 8,000 ரூபாய்க்கு என்ன பேரு அப்படின்னா கரண்ட் அசெட் அப்படின்னு பேரு. ஏன்னா அதுதான் உங்களோட ரிசீவபிள், அதான் உன்னோட டெட்டார். 8,000 ரூபாங்கிறது நீங்க ரிசீவ் பண்ண வேண்டியது, அதுதான் ரிசீவபிள், அது 8,000 ரூபாய். ஆனா என்னோட சேல்ஸ் ஆர் ரெவென்யூன்னு பார்த்தா இந்த 8,000 ரூபாவையும் நான் சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்ல தான் நம்ம எல்லா அக்கௌண்டிங்கும் பண்றோம். இதுதான் பேசிக்கா உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அண்ட் அதுதான் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ராஃபிட் அண்ட் கேஷ். ப்ராஃபிட்டுக்கும் கேஷுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அதனால தான் நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பண்றோம். ஒன்று வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், ரெண்டாவது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங். இன்வெஸ்டிங் அப்படின்னா வி ஆர் இன்வெஸ்டிங் இன் டு த அசெட்ஸ் ஆஃப் த கம்பெனி. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம பண்றோம். இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட், சப்போஸ் நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா அதுவும் அசெட் தான். ஒரு நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணா அதுவும் அசெட் தான். இல்ல ஒரு பேங்க்ல பணம் வச்சிருக்கீங்க ஒரு அக்கௌண்ட்லனா, ஒரு பிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்கன்னா அதுவும் அசெட் தான். அது எல்லாமே அசெட் தான். ஆனா அது கரண்ட் அசெட்டா இல்ல நான் கரண்ட் அசெட்டா அப்படிங்கிறது எதை பொறுத்து மாறும் அப்படின்னா, ஒன்னு நான் சொன்ன மாதிரி லிக்விடிட்டியை பொறுத்து மாறும், ரெண்டாவது என்னோட இன்டென்ஷனை பொறுத்து மாறும். ஸோ அது எல்லாமே உங்களோட அசெட் தான். ஸோ அந்த அசெட்டுக்கு தான் இங்க கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறதுல வரும். நீங்க சப்போஸ் ஒரு எஃப்டி எடுத்து அதுல போட்டிருந்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் எஃப்டி, அது உங்களோட நான் கரண்ட் அசெட் ஆயிடும். அது வந்து உங்களோட கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங்ல வந்துடும். மூணாவது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங். ஃபைனான்சிங்னா இந்த கம்பெனியை நடத்துறதுக்கு நான் எங்கெங்கெல்லாம் எனக்கு பணம் வந்தது, சோர்ஸ். அது மேஜரா வந்து டெட் அண்ட் ஈக்விட்டின்னு ரெண்டு தான் இருக்கு. ஒன்னு கடன், இல்லைன்னா உங்களோட ஓன் பணம். இது ரெண்டு தான் இருக்க முடியும். ஸோ அது ரெண்டுல என்ன, எப்போ எவ்வளவு உள்ள வந்தது, எவ்வளவு வெளியே போச்சு, தட் இஸ் கால்ட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங். அதுதான் உங்களோட தேர்ட் பாக்ஸ். இப்ப இந்த 3 பாக்ஸும் வந்து ஒரு ஆண்டர்பிரினருக்கு தெளிவாக தெரிந்தால் நீங்க உங்களோட ஃபினான்சஸை ரொம்ப ஈஸியா பார்க்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி there is something called assets அப்படின்னு பார்த்தோம், liability அப்படின்னு பார்த்தோம். ஸோ அட் எனி பாயிண்ட் இன் டைம் எப்பவுமே அசெட்டும் லைபிலிட்டியும் ஈக்குவலா இருக்கும். இந்த லைபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம ரெண்டா உடைக்கலாம். ஒன்று வந்து உங்களோட பணம், அதுக்கு வந்து கேபிட்டல் அப்படின்னு பேரு, இல்லைங்களா? ஒன்றுத்துக்கு வந்து கேபிட்டல் அப்படின்னு பேரு, சி அப்படின்னு எழுதிக்கலாம். இன்னொன்று வந்து லைபிலிட்டி ஆர் லோன் அப்படின்னு பேரு, நீங்க கொடுக்க வேண்டியது, இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம ஏவை வந்து என்னன்னு எழுதுறோம், சி பிளஸ் எல் அப்படின்னு எழுதுறோம். வேர் எல்னா லோனு, நீங்க கொடுக்க வேண்டிய கடன், சினா கேபிட்டல், உங்களோட மூலதனம், உங்களோட பணம். இப்போ இந்த கம்பெனி இந்த ப்ராஃபிட் பண்ணது பாருங்க, 210 ரூபா ப்ராஃபிட் இந்த கம்பெனி பண்ணிச்சு. இந்த 210 ரூபாவும் ஆர் எந்த பணம் உள்ள வந்த, இந்த பணம் வந்து யாருக்கு சொந்தம்? கம்பெனிக்கு தான் சொந்தம். ஏன்னா கம்பெனியோட ப்ராஃபிட் தானே. அப்படின்னும் பொழுது இதுவுமே நாம ஆட் பண்ணிக்கிறோம், கம்பெனியோட ப்ராஃபிட் பிளஸ் ப்ராஃபிட். ஆனா நமக்கு ப்ராஃபிட்னா என்னன்னு தெரியும். ஸோ கேபிட்டல், லைபிலிட்டி, ப்ராஃபிட். ப்ராஃபிட்னா என்னது? ரெவென்யூ ஆர் இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ், அதுக்கு தான் ப்ராஃபிட்னு பேர். ஸோ என்னோட ஏ அப்படிங்கிறது எல் பிளஸ் சி பிளஸ் ஆர் மைனஸ் இ. இப்போ நம்ம ஒரு இந்த கணக்கு, ஒரு சின்ன கணக்கு போட்டோம்னா இந்த இ எந்த பக்கம் எடுத்துட்டு வரும், இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்தால் பிளஸ் ஆகிடும். ஸோ ஏ பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் சி பிளஸ் ஆர் அப்படின்னு எழுதுறாங்க. இதுல ஏ அப்படின்னா அசெட், இது கரண்ட் அசெட்டாகவும் இருக்கலாம், நான் கரண்ட் அசெட்டாகவும் இருக்கலாம். இ அப்படின்னா எக்ஸ்பென்ஸ், அதாவது உங்களோட செலவு. எல் அப்படின்னா உங்களோட லோன், லயபிலிட்டி, உங்களோட கடன். சி அப்படின்னா உங்களோட கேபிட்டல், உங்களோட மூலதனம். ஆர் அப்படின்னா ரெவென்யூ, எவ்வளோ நீங்க சம்பாதிக்கிறீங்க, இன்கம் ஆர் ரெவென்யூ. இதுக்கு வந்து அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம், அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம்.
இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் புரிந்தால் இதுல நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ அஃப்கோர்ஸ் டிபெண்டிங் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைம், இப்போ மணி 5:20 ஆகுது. இப்போ நான் நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போறேன். ஏன்னா வி ஹாவ் டைம் டில் 6 o'clock. So let me go to the second section. So the first section வந்து this is all about this accounting equation. இந்த accounting equation நமக்கு புரிந்தால் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது P&Lனா என்ன, பேலன்ஸ் ஷீட்னா என்ன, கேஷ் ஃப்ளோனா என்ன அப்படின்னு நமக்கு புரிந்தால் நம்மளோட பிசினஸை இன்னும் நல்லா நடத்தலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். Let me go to the second step in financial intelligence. இப்போ இந்த பிபிடி உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம்? பார்ட் 2 ஆர்ட் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த ஆர்ட் ஆஃப் ஃபினான்ஸ்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, அகெயின் லெட் மீ கோ பேக் ஹியர். அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் த எபிலிட்டி டு மேக் ரீசனபிள் அசம்ஷன்ஸ் அண்ட் டு கால்குலேட் ரீசனபிள் எஸ்டிமேட்ஸ். இப்போ நம்மளோட இந்த P&L, பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ இது எல்லாமே எஸ்டிமேட் தான். நம்ம ஏதோ ஒரு அசம்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் சேல் 1000 ரூபாய்க்கு பண்ணியிருக்கேன். என்னோட அசம்ஷன் என்ன? இந்த 1000 ரூபாவையும் நான் வந்து பணமா கன்வெர்ட் பண்றேங்கிறது என்னோட அசம்ஷன். இப்போ நான் கம்ப்யூட்டர் வாங்குறேன். அந்த கம்ப்யூட்டர் வந்து நான் 3 வருஷம் யூஸ் பண்ண போறேன், 5 வருஷம் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறது என்னோட எஸ்டிமேட். ஸோ நம்மளோட எல்லா இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோவுமே தே ஆர் பில்ட் அரவுண்ட் அசம்ஷன்ஸ் அண்ட் எஸ்டிமேட்ஸ் தான். ஸோ எல்லா கம்பெனியுமே they are all trying to do what is called as earnings management. எல்லா கம்பெனியுமே ஏர்னிங்ஸை மேனேஜ் பண்ணுது. அப்படின்னா என்னன்னா, it is a use of accounting technique to produce financial reports that present an overly view. நம்ம சொல்ல வேண்டாம். இப்போ ஏர்னிங்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இங்க வந்து கான்டெக்ட் என்னன்னா, நிறைய கம்பெனி வந்து அதிகமாக ப்ராஃபிட்டை காமிக்குது, நிறைய கம்பெனி வந்து கம்மியாக ப்ராஃபிட்டை காமிக்குது. அதை பத்தி சொல்றாங்க. ஸோ நார்மலா சில கம்பெனிலாம் வந்து ஃப்ராடு பண்ணுவாங்க. இப்போ நம்ம சத்யம் அப்படின்னு ஒரு கம்பெனி பத்தி ரொம்ப பரவலா பேசணும். சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் நிறைய கனாபினான ஃப்ராட் நடந்திருக்கு. வேர்ல்டு காம், என்ரான், அது மாதிரி உலகத்துல வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து தே ஆல் டிட் ஃபினான்ஷியல் ஃப்ராடு, அக்கௌண்டிங் ஃப்ராட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிலதெல்லாம் வந்து நீங்க கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணுவாங்க. அதாவது கரெக்டா தப்பா பண்றது. இப்போ நமக்கு வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் பத்தி நமக்கு ஃபுல்லா தெரிஞ்சுது அப்படின்னா, நாம வந்து லீகலாவே நம்ம கம்மியா டாக்ஸை பே பண்ணலாம். அது வந்து தவறு கிடையாது. ஏன்னா நம்ம லீகலா, என்னோட இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதோ அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லயே நிறைய கேப்ஸ் இருக்கு. அந்த கேப்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சா நான் லீகலாவே என்னோட இன்கம் டேக்ஸை குறைச்சிக்க முடியும். லீகலாவே அது வந்து தவறு கிடையாது. பட் சில பேர் வந்து அதை தவறாவும் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஒரு டிரான்சாக்ஷனை வந்து ஒரு கம்பெனி ஒரு மாதிரி பயன்படுத்துறாங்க. இப்போ இந்த ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஜெனரல் எலக்ட்ரிக் அப்படின்னு ஒரு கம்பெனி, GE, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த GE கம்பெனி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தே டூ ஸ்ட்ராட்டஜிக் மேட்சிங். ஸோ அவன் வந்து தெளிவா சொல்லுவான், இது வந்து 2023ல இருக்கும், நீங்க இந்த கம்பெனில 2025ல உங்க ப்ராஃபிட் எவ்வளவுன்னா இன்னைக்கே அவன் சொல்லிடுவான். பிகாஸ் ஹி நோஸ். அவன் அழகா வந்து அதை டிரான்சாக்ஷனை வந்து டைமிங் பண்ணி கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவே இந்த டெல்டா ஏர்லைன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது. அவங்க வந்து வாட் தே டிட் வாஸ் அக்ரெசிவ் அக்கௌண்டிங். அதாவது நிறைய ப்ராஃபிட் காமிக்கணுங்கிற ஆசை, கிரீட். அதுல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தே மேட் சேஞ்ச் இன் த மெத்தட் ஆர் எஸ்டிமேட்ஸ் வித் ஃபுல் டிஸ்க்ளோஷர். அவங்க வந்து மெத்தட்ஸையோ எஸ்டிமேட்டையோ, இந்த மெத்தட்ஸ் அண்ட் எஸ்டிமேட் தான் வந்து நம்ம வாட் வி கால் தெம் ஆஸ் கேப் அப்படின்னு சொல்றோம். ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து வி ஹாவ் அவர் ஓன் இந்தியன் கேப். அந்த நம்மளோட அவர் ஓன் இந்திய கேப் வந்து இன்னைக்கு வந்து வி ஆர் ஃபாலோயிங் IFRS, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் எல்லா அக்கௌண்டிங்கும் நம்ம பண்றோம். இது வந்து ரொம்ப சிம்பிள், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இந்த கேப் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, இது 3 விஷயங்களை பத்தி சொல்லுது. நம்பர் 1, இது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க எந்த ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடந்தாலும் அந்த ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை நீங்க எப்படி, ஹவு யூ மஸ்ட் ரெகக்னைஸ், எப்படி நீங்க ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன?
ரெக்கக்னைஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் வந்து ரெண்ட் பே பண்றேன். ஓகேவா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்ட் அப்படின்னா ஒரு எக்ஸ்பென்ஸ், ஒரு செலவினம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுவே அந்த வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நான் ரெண்ட்டை வந்து அடுத்த மாசம் ரெண்ட்டை இபிஏ பே பண்றேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த மாசம் ரெண்ட்டை நான் இபிஏ பே பண்றேன். நான் என்னோட அக்கௌண்ட்ஸ், என்னோட இன்கம் ஸ்டேட்மெண்ட், என்னோட பிஎன்எல் அக்கௌண்ட் ஒரு மாசத்துக்கு தான் எழுதுறேன். ஸோ இந்த இந்த மாசத்துல என்ன ஆச்சுன்னா, நான் இந்த மாசம் ரெண்ட் மாத்திரம் பே பண்ணாம அடுத்த மாசம் ரெண்ட்டையும் சேர்த்து நான் இபிஏ பே பண்ணிட்டேன். அப்படின்னும் பொழுது இந்த ரெண்ட் அப்படிங்கிறதே இப்போ ரெண்டா போயிடுச்சு. ஒன்னு இந்த மாசத்துக்கான ரெண்ட், ஒன்னு வந்து இந்த மாசத்துக்கான ரெண்ட், இன்னொன்னு வந்து அடுத்த மாசத்துக்கான ரெண்ட். இப்ப இந்த மாசத்துக்கான ரெண்ட்டை தான் நான் வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுவே நான் அடுத்த மாசத்துக்கான ரெண்ட்டை இப்பயே பே பண்ணிட்டேன் பாருங்க, அது வந்து எக்ஸ்பென்ஸ் கிடையாது, அது வந்து அசெட் ஆயிடும். ஏன் அது அசெட் அப்படின்னா, திஸ் இஸ் கால்டு ப்ரீபெய்டு அப்படின்னு பேரு. அடுத்த மாசத்துக்கு நான் இப்பயே பே பண்றேன் அப்படின்னா, அடுத்த மாசத்துக்கு நான் பே பண்ண வேணும்னு அவசியம் கிடையாது, நான் இப்பயே பே பண்ணிட்டேன். அதனால இட் பிகம்ஸ் அன் அசெட். இந்த அசெட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சிம்பிளா நான் சொல்ல போனா, ஒரு அக்கௌண்டிங் பீரியட், ஒரு வருஷம் அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்னு நான் எடுத்துக்கும் பொழுது, அந்த ஒரு வருஷத்துக்கான எல்லா செலவினங்களுக்கும் எக்ஸ்பென்ஸ்னு பேரு. எந்த செலவினங்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு மேல வரப்போகுதோ, அதாவது ஒரு மெஷின் வாங்குறேன், அந்த ஒரு மெஷினை வந்து நான் இந்த ஒரு வருஷத்துக்கு மாத்திரம் யூஸ் பண்ண போறது இல்லை, இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ண போறேன். அப்படின்னும் பொழுது அந்த மெஷின் வந்து எனக்கு அசெட் ஆயிடும். புரியுதுங்களா? அதாவது அந்த மிஷினை வாங்குறதுக்கு நான் எவ்வளோ பே பண்ணணும், அது எக்ஸ்பெண்டிச்சரா ஆயிடும் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் கால்டு ரெக்கக்னிஷன். ஸோ அந்த கேப் அப்படிங்கிறது ரெக்கக்னிஷனை பத்தி சொல்லும். எதை வந்து எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணணும், ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பென்ஸா ரெக்கக்னைஸ் பண்ணணுமா இல்ல எக்ஸ்பெண்டிச்சரா ரெக்கக்னைஸ் பண்ணணுமா? அது என்ன ஒரு பெரிய விஷயம். எக்ஸ்பென்ஸா இருந்தா எக்ஸ்பெண்டிச்சரா என்ன இருந்தான்னா அது நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அது எக்ஸ்பென்ஸா இருந்தா என்ன ஆகும்னா, உங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல வந்துடும். ஸோ உங்களோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய எக்ஸ்பென்ஸ் இருந்தா கம்மியா ப்ராஃபிட் ஆயிடும், கம்மியா எக்ஸ்பென்ஸ் காமிச்சா நிறைய ப்ராஃபிட் ஆயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் காமிக்கணும் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பென்சஸை கம்மியா காமிக்கணும். உங்களோட எக்ஸ்பென்சஸை எப்படி நீங்க கம்மியா காமிக்கலாம் அப்படின்னா, எக்ஸ்பென்ஸை எக்ஸ்பெண்டிச்சரா மாத்திடணும். அது எப்படி டக்குன்னு எக்ஸ்பெண்டிச்சரா மாத்திர முடியுமா அப்படின்னா, அதுக்கு இந்த அக்கௌண்டிங், இந்த ஃபினான்ஸ் நாலேஜ் ஓரளவுக்கு இருந்ததுன்னா நீங்க அந்த எக்ஸ்பென்ஸை எக்ஸ்பெண்டிச்சரா காமிக்கலாம். நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அட்வர்டைஸ்மெண்ட். நீங்க உங்களோட பிசினஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது என்னது, ஒரு எக்ஸ்பென்ஸ். இது வந்து எக்ஸ்பென்ஸா காமிக்கணுமா எக்ஸ்பெண்டிச்சரா காமிக்கலாமா அப்படின்னு கேட்டேன்னா, இந்த எக்ஸ்பென்ஸுக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னன்னா பெனிஃபிட். அதுதான் ஒரே விஷயம். நான் ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன், ஏன்னா ஐ நீட் அ பெனிஃபிட். என்ன பெனிஃபிட்? என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து என்னோட ப்ராடக்டை அவங்க வாங்கணும், அதுதான் பெனிஃபிட். அவங்க வாங்கிட்டாங்கன்னா நான் அட்வர்டைஸ் பண்ணது கரெக்ட். ஆனா வாங்குவாங்களா உடனே? நம்ம எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்த உடனே ஓடி போய் வாங்குறது கிடையாது. நம்ம லக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ வாட்டி பார்த்துருக்கோம், வாங்கின உடனே ஓடி போய் லக்ஸ் சோப்பு நம்ம யாரும் வாங்குறது கிடையாது. ஆனா அந்த லக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுது, அதை பார்க்க பார்க்க பார்க்க. ஸோ என்னைக்கோ ஒரு நாள் வாங்குவோம். அதே மாதிரி இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது இம்மீடியட்டான பெனிஃபிட்டாக இருக்கலாம். சில பெனிஃபிட்லாம் இம்மீடியட் பெனிஃபிட், சில பெனிஃபிட்னா பெனிஃபிட் இன் ஃபியூச்சர். எப்போ பெனிஃபிட் ஆகும் தெரியாது, பெனிஃபிட் இன் ஃபியூச்சர். ஸோ எதெல்லாம் இம்மீடியட் பெனிஃபிட் கொடுக்கக்கூடியதோ அதுக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ்னு பேர். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதுல வந்து இம்மீடியட்டா எனக்கு எதான நடக்கும் அப்படின்னா அதை வந்து நான் எக்ஸ்பென்ஸா காமிக்கலாம், அந்த ஒரு போர்ஷனை. எதெல்லாம் ஃபியூச்சர்ல வரலாம் அப்படின்னு இருக்கோ அதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பெண்டிச்சரா காமிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஐ கால் அசம்ஷன்ஸ். இதெல்லாம் தான் அசம்ஷன்ஸ்.
இந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் தான் வந்து ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் நீங்க எடுக்கணும். எதை வந்து எக்ஸ்பென்ஸா காமிக்கணும், எதை வந்து எக்ஸ்பெண்டிச்சரா காமிக்கணும், எது வந்து உங்களுக்கு அசெட்டு, எது வந்து உங்களுக்கு லயபிலிட்டி அப்படிங்கிறது, அந்த புரிதல் அப்படிங்கிறது மிகவும் தேவை. ஸோ we don't have much time. அதனால நான் என்ன பண்றேன் சார் சாரி டு இன்டரப்ட், அதான் வச்சு நான் பேசலாம். இப்போ இன்னொரு 5 minutesல நம்ம அப்படியே சமப் பண்றோம். லாஸ்ட் ஒரு 15 minutes நம்ம Q&A மாதிரி. ஓ அப்படியா? ஓகே. ஸோ அப்போ நான் I'll go straight to, since you said 5-10 minutes தான் இருக்குன்னு பொழுது, ஸோ இதெல்லாம் தான் வந்து எஸ்டிமேட்ஸ். Now let me go to, நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம முன்னாடி டைம் கிடைச்சா பேசுவோம். இப்போ தேர்ட் வந்து this is called analysis. இது வந்து மூன்றாவது விஷயம். இந்த அனாலிசிஸ் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, சாரி, இது எல்லாத்தையும் நான் கடந்து போயிடுறேன். இது தெரியுதுங்களா? 29th page, could you see? It's visible. Visible, thank you. ஸோ இப்போ மூணாவது வந்து அனாலிசிஸ். இதுக்கு வந்து ஐ எம் கோயிங் டு டெல் யூ அபவுட் ஃபினான்ஷியல் டேஷ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது வி நீட் டேட்டா. ஒரு ஆஸ் அன் ஆண்டர்பிரினர், ஆஸ் அ ஓனர் ஆஃப் அ பிஸ்னஸ், உங்களுக்கு ஒரு டேட்டா வேணும். அந்த டேட்டா தான் வந்து இன்னைக்கு நியூ டாலர், அதுதான் இன்னைக்கு பணம். அந்த டேட்டா எதை பத்தி வேணும்னா, உங்களோட கேஷ் ஃப்ளோ பத்திய டேட்டா உங்களுக்கு தேவை, மார்க்கெட் ஷேர் பத்திய டேட்டா உங்களுக்கு தேவை. ஸோ உங்களோட இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ வேகமாக வளருது, அந்த இண்டஸ்ட்ரியில உங்களோடது எவ்வளோ, அதுதான் வந்து மார்க்கெட் ஷேர். உங்களோட 1%, 2%, 3%, அது மார்க்கெட் ஷேர். மூணாவது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ஹாப்பியா இருக்காங்களா, சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்களா, திரும்ப உங்களோட ப்ராடக்டை வாங்குவாங்களா, அதை பத்திய ஒரு சர்வே. ஸோ உங்களுக்கு டேட்டாங்கிறது நிறைய விஷயத்தை பத்தி தேவை. பட் இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, we are looking at the financial data. ஸோ இதை வந்து டேஷ்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபினான்ஷியல் டேஷ்போர்ட். டேஷ்போர்ட்னா என்னன்னா, இட்ஸ் அ ஹைலி விஷுவல் டிஸ்பிளே. நான் உங்களுக்கு சில விஷுவல்ஸ்லாம் நான் காமிக்கிறேன். தட் அக்ரிகேட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் உங்க கம்பெனியை பத்தி தேவையோ அதை வந்து ஒரு சார்ட் மூலமாகவோ மற்ற எந்த ஃபார்மெட் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு ஸ்னாப்ஷாட்டா, ஒரு ஜஸ்ட் அ கிளான்ஸா காமிக்கக்கூடியது தான் டேஷ்போர்ட். இப்போ இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிறது ஒரு 4 விதமான டேஷ்போர்ட்ஸை சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து டேஷ்போர்ட்ஸ் விச் ஆர் ஃபார் ட்ராக்கிங் பர்பஸ், ட்ராக் பண்றதுக்காக. அதாவது ஒரு கேஷ் ஃப்ளோனா அந்த கேஷ் ஃப்ளோ வேல்யூவேஷன், கேஷ் ஃப்ளோவை ட்ராக் பண்ணணும். ஸோ இந்த மாசம் எவ்வளோ கேஷ் ஃப்ளோ, அடுத்த மாசம் எவ்வளோ கேஷ் ஃப்ளோ, அதாவது எவ்வளோ கேஷ் உள்ள வந்தது, எவ்வளோ கேஷ் வெளியே போச்சு, அதை வந்து ஒரு ட்ராக் பண்ணணும். இல்லைன்னா நீங்க வந்து ஒரு பட்ஜெட்டை ட்ராக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ பட்ஜெட், கேஷ் பட்ஜெட்டா இருக்கலாம், ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டா இருக்கலாம், ரைட், எந்த பட்ஜெட் ஆகுனா இருக்கலாம். அந்த பட்ஜெட்டை வந்து ட்ராக் பண்ணணும். ஆஸ் இட் கோஸ், நம்ம எவ்வளோ பட்ஜெட் பண்ணியிருந்தோம், எவ்வளோ ஆக்சுவலாக நடந்திருக்கு, என்ன வந்து வித்தியாசம். ஐ கேன் செட் த ரேஞ்ச். நான் ஒரு ரேஞ்சை செட் பண்ணலாம். நான் வந்து ஒரு அலர்ட் எனக்கு கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்னால் டேஷ்போர்டில் பண்ணலாம். இதுக்கு ட்ராக்கிங் டேஷ்போர்டு அப்படின்னு பேர். ரெண்டாவது டேஷ்போர்ட்ஸ் விச் ஆர் யூஸ்ட் ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன். அதாவது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்த்தோம். இதை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சே இட்ஸ் கால்டு ப்ராஃபிட் அனாலிசிஸ். ஸோ என்னோட கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ, என்னோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ, என்னோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் லெவல்ல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லைன்னா கஸ்டமர் லெவல்ல நான் பண்ணலாம். ஸோ எனக்கு மேஜர் கஸ்டமர்ஸ் இருந்தாருன்னா, இந்த கஸ்டமரால எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது, இந்த கஸ்டமரால எனக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சு, இந்த கஸ்டமருக்கு நான் இன்னும் எவ்வளோ கொடுக்க வேண்டும். ஸோ கஸ்டமர் லெவல் அனாலிசிஸ் பண்ணலாம். இல்லைன்னா ரீஜனல் லெவல் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ நார்த் ரீஜன்ல என்ன நடக்குது, சவுத்துல என்ன நடக்குது, வெஸ்ட்ல, ஈஸ்ட்ல, ஸோ ரீஜியன் லெவல்ல என்ன நடக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இட்ஸ் கால்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் டேஷ்போர்ட். டயக்னாசிஸ் டேஷ்போர்ட்ஸ், இதுல வந்து நான் டயக்னாஸ் பண்ணலாம். அதாவது இதுவும் அனாலிசிஸ் தான், பட் இந்த அனாலிசிஸ் வந்து இட்ஸ் அ மச் டீப்பர் அனாலிசிஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சேல்ஸ் நடக்குது அப்படின்னா, இந்த சேல்ஸ் வந்து எந்த கேட்டகரி, இப்போ என்னோட ப்ராடக்டே 3-4 கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா, ஒரு ப்ராடக்ட் கேட்டகரியிலையும் எவ்வளோ நடந்திருக்கு சேல்ஸ், எவ்வளோ ரெவென்யூ எனக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் என்னோட ப்ராடக்ட் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் யார் வாங்குறாங்க, எந்த ஜெண்டர் அதிகமாக வாங்குறாங்க, மேல் வாங்குறாங்களா, ஃபீமேல் வாங்குறாங்களா, அவங்களோட ஏஜ் குரூப் என்னது, எந்த டயத்துல வந்து அவங்க வாங்குறாங்க. ஸோ சில பேர்லாம் வந்து இயர் எண்டில் வாங்குவாங்க, சிலதெல்லாம் வந்து இயர் ஃபுல்லாக வாங்குவாங்க. ஸோ எந்த டயத்துல வாங்குறாங்க, ஸோ நான் எந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதை வந்து நான் டயக்னோஸ் பண்ணலாம். ஸோ ப்ரமோஷன் பண்ணாவிட்டு என்னோட சேல்ஸ் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா,
என்னோட சப்போஸ் எனக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா என்னோட வெப் டிராஃபிக் எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் பண்ணி டயக்னோஸ் பண்றதுக்கு இட்ஸ் டயக்னாஸ்டிக் டேஷ்போர்ட். கடைசியா வந்து டேஷ்போர்ட்ஸை பிளானிங்க்கும் யூஸ் பண்ணலாம். லைக் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். டிமாண்ட் வந்து எவ்வளோ, அடுத்த மாசம் எவ்வளோ நான் சேல் பண்ணலாம், அதுக்கு அடுத்த மாசம் எவ்வளோ சேல் பண்ணலாம். சினாரியோஸ், சப்போஸ் நல்லா போச்சுன்னா எனக்கு எவ்வளோ பணம் வரும், சரியா போலன்னா எனக்கு எவ்வளோ என்ன ஆகும் என் பிசினஸ் அப்படின்னு எல்லாமே நம்ம டேஷ்போர்ட்ஸ்ல பண்ணலாம். அந்த டேஷ்போர்ட்ஸோட என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா யூ கேன் இது வந்து ஸ்பாட், தப்பா டைப் பண்ணிருக்கேன். யூ கேன் ஸ்பாட் த ஹிடன் ட்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரெண்ட் இருந்தா நாம வந்து ஹிடன் ட்ரெண்ட்ஸ் டக்குன்னு தெரியாது, பட் நம்ம இந்த ஒரு டேஷ்போர்டு மூலமாக பார்த்தா தெரியும். ஐ வில் ஷோ யூ சம் டேஷ்போர்ட்ஸ். மேக் டேட்டா டைஜஸ்டபிள். கொஞ்சம் ஈஸியா பார்த்தா ஒரு P&L பேலன்ஸ் ஷீட்னா ஒரு மாதிரி சில பேருக்கு வந்து நம்பரை பார்த்தாலே பயமா இருக்கும். பட் ஒரு டேஷ்போர்டு மூலமா பார்த்தா கொஞ்சம் ஈஸியா அது நமக்கு புரியும். ட்ராக் பிசினஸ் கோல்ஸ். நம்மளோட பிசினஸ் கோலை நம்மளால ட்ராக் பண்ண முடியும், அப் டு டேட்டா நம்மளால இருக்க முடியும். பட் இதுக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா நம்ம நிறைய சோர்சஸை நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்பப்போ நம்ம இந்த டேஷ்போர்டு அப்டேட் பண்ண வேண்டியதா இருக்கும். எவ்ரி மந்த் அப்டேட் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுக்கு நமக்கு ரெலவெண்ட் மெட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். நிறைய மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, சப்ளையர்ஸ் இருக்காங்க, கஸ்டமர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த மெட்ரிக்ஸ்லாம், சில மெட்ரிக்ஸ்லாம் இதில் இருக்கு. நான் ஐ வில் சென்ட் திஸ் டு யூ, நீங்க பாருங்க. ஐ வில் ஷோ யூ சம் டேஷ்போர்ட்ஸ் நோ. ஸோ இந்த டேஷ்போர்ட்ஸ் வந்து அனலிட்டிக்கல், ஆப்ரேஷனல், ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு கூட நம்ம பிரிக்கலாம். இதெல்லாம் சில டேஷ்போர்ட்ஸ் நீங்க பார்க்கலாம். இந்த டேஷ்போர்டு நீங்க பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டு இஸ் டாக்கிங் அபவுட் நீங்க எவ்வளோ இன்கம் வந்தது. இது வந்து ஒரு மாசத்துக்காகவும் இருக்கலாம், ஒரு வருஷத்துக்காகவும் இருக்கலாம். எவ்வளோ மொத்த இன்கம், எவ்வளோ மொத்த எக்ஸ்பென்ஸு, கேஷ் அட் த எண்ட் ஆஃப் த மந்த் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ நீங்க ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க. நீங்க கீழே பார்க்கலாம் வெர்சஸ் ப்ரீவியஸ் மந்த் இருக்கு பாருங்க. ஸோ ப்ரீவியஸ் மந்த்தை விட 16% இன்கம் அதிகமா இருக்கு, அதே 16% எக்ஸ்பென்சஸும் அதிகமா இருக்கு. ஆனா நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 8.8% கம்மி ஆயிடுச்சு. ஸோ நீங்க யூ கேன் ட்ரில் டவுன், அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ டேஷ்போர்ட். ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ, 13%. உங்களோட டார்கெட் எவ்வளோ, 12%. ஆனா உங்களுக்கு எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கீங்க, 13.3% அச்சீவ் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ இருக்கு, லாஸ்ட் மந்த்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு, பேயபிள் லாஸ்ட் மந்த்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு, உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, மொத்தம் பட்ஜெட் 5000 ரூபாய், அதுல முன்னும் உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பென்ஸ் பட்ஜெட்ல எப்படி இருக்கு, உங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த ஒரு மாசத்துல ஓவர் எவ்ரி மந்த் எப்படி இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு டேஷ்போர்ட். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஒரு டேஷ்போர்ட். இதுல வந்து நீங்க நிறைய சினாரியோஸ் வச்சுக்கலாம். ஸோ உங்களோட கரண்ட் அசெட்ஸ் எப்படி இருக்கு, நான் கரண்ட் அசெட்ஸ் எப்படி இருக்கு, கரண்ட் லைபிலிட்டிஸ், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்க இதை மாதிரி சார்ட்ஸ் மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா, இதை வந்து நம்ம எக்ஸல்லையே பண்ணலாம். இல்லைன்னா யூ ஹவ் பவர் BI அப்படின்னு ஒன்று இருக்கு. நிறைய டூல்ஸ் டுடே அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க எனி ஆஃப் தீஸ் திங்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இதை நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ அக்டோபர் மாதம் ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி இருக்கு, குவிக் ரேஷியோ என்னாச்சு, 0.55 ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்கு ரெட்டில். ஸோ விச் மீன்ஸ் நீங்க அதை இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு அர்த்தம். கரண்ட் ரேஷியோ ஓகேவா இருக்கு, கேஷ் வந்து எவ்வளோ இருக்கு, சரிங்களா. ஸோ இது எல்லாமே டேஸ் சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு, இன்வென்ட்ரி அவுட்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே படத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவா காமிக்கும். ஸோ இது வந்து சேல்ஸ், நீங்க எவ்வளோ வந்து சேல்ஸ் வந்து கன்வர்ஷன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு சேல்ஸ் டேஷ்போர்டு இது. ஸோ நீங்க இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து கன்வர்ஷன் ஆயிருக்கு, எவ்வளோ லீட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதுல நீங்க எவ்வளோ ப்ரொபோசல் கொடுத்துருக்கீங்க, அதுல அந்த அவ்வளோ ப்ரொபோசலை நீங்க எவ்வளவு வின் பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா 738 ப்ரொபோசல் கொடுத்து அதுல 360 வின் ஆயிருக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு யூ கேன் டூ லாட் ஆஃப் அனாலிசிஸ். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டேஷ்போர்ட்ஸ், இதெல்லாம் தான் டேஷ்போர்ட்ஸ் அப்படின்னு பேரு. இந்த டேஷ்போர்ட்ஸ் வந்து இட் இஸ் வெரி வெரி ஹேண்டி ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எல்லா ஆண்டர்பிரினரும் யூ மஸ்ட் ஹேவ் யுவர் ஓன் டேஷ்போர்ட்ஸ். இது நீங்க வந்து இந்த டேஷ்போர்ட்ஸ் உங்க ரூம்ல ஒரு பெரிய ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்கன்னா யூ நோ உங்களோட பிசினஸ் வந்து அதோட நிலைமை எப்படி இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ என்னோட கம்பெனியோட இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோங்கிறது உங்களோட ஃபிங்கர் டிப்பில் வந்து யூ வில் ஹேவ். இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக பார்க்கக்கூடியது, ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடியது. இதுக்கெல்லாம் தான் டேஷ்போர்ட்ஸ் அப்படின்னு பேர். இது வந்து P&L டேஷ்போர்ட். இது வந்து நைக்கியோட P&L டேஷ்போர்ட். அந்த கம்பெனியோட யூ கேன் சி ரெவென்யூ பை ரீஜியன் பாருங்க. நார்த் ஈஸ்ட்ல எவ்வளோ, மிட் வெஸ்ட்ல எவ்வளோ, சவுத்தில் எவ்வளோ, சவுத் ஈஸ்ட்ல எவ்வளோ வந்து மென்ஸ் ஷூஸ் வந்து போயிருக்கு, எவ்வளோ விமன் ஷூஸ் போயிருக்கு அப்படின்னு ஒரு டேஷ்போர்டு இது. இது வந்து பர்சனல் ஃபினான்ஸ்.
இது வந்து கம்பெனிக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட பர்சனல் லெவல்லையுமே நம்ம பண்ணலாம். உங்களோட சம்பளத்திலயோ இல்ல உங்களோட மாத வருமானத்திலயோ எவ்வளவு போயிருக்கு, நீங்க டிஸ்கிரிஷனரியா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு போயிருக்கு, டைனிங் அவுட் வெளியே எவ்வளவு வாட்டி போய் நீங்க இந்த மாசம் சாப்பிட்ருக்கீங்க, ஹோட்டல்ல போய் சாப்பிட்ருக்கீங்க, டிஸ்கிரிஷனரினா கிளாத்ஸ் வாங்குறது அதெல்லாம் எவ்வளோ போயிருக்கு, லிவிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பண்ணிருக்கீங்க, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆயிருக்கு, டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ ஆயிருக்கு, இது எல்லாம் வந்து பர்சனல் ஃபினான்ஸ். ஸோ இதில் தான் வந்து டேஷ்போர்ட். இப்போ நம்ம பார்த்தோம்னா, தேங்க்யூ, ஐ கம்ப்ளீட்டட். லெட் மீ கம் டு த ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா, இப்போ இதுதான் நம்ம பார்த்தோம். நவ் ஐ திங்க் வி நோ த எபிலிட்டி டு ப்ரெடிக்ட், எபிலிட்டி டு அனலைஸ், எபிலிட்டி டு அன்கவர் த பேட்டர்ன்ஸ் using these dashboards, analysis using many tools that I've just told you, and making good assumptions and estimates so that you will have roaring success in your business, right? So wishing you all the best. So na enoda mudichikren. If you have any questions, I'm open to your questions. Thank you. Yeah sir, thank you so much. So members, சாரோட பிரசன்டேஷன்ஸ்ல நீங்க உங்களுக்கு டவுட் இருக்கு, எந்த இடத்துல கிளாரிஃபிகேஷன் வேணுமோ நீங்க chat boxல நீங்க போஸ்ட் பண்ணலாம், இல்லனாலும் உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. Okay sir, so I'm okay. நீங்க chat boxல நீங்க படிக்கிறதா இருந்தா படிங்க, I will answer from here. Yeah sir, sure. Or if you want me to go to the chat box, we can. So there some of them are asking me to share the copy of the presentation. I will do that. Sure, அது நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் we will be sharing now also. Yeah, that's not a problem. I'll send it to you. You can probably share with them. Yeah, sure. We'll do that. So other than that, வேற டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ நான் ஸோ மேல வாட் இஸ் ஏ இன் எபிட்டா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏ அப்படின்னா அமார்டைசேஷன் இன்னொருத்தர் சொல்லியிருக்கீங்க. ஏதான ஸ்பெசிஃபிக்கா क्वेश्चंस இருக்கா சார்? அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் பத்தி ஓகே. ஸோ இந்த அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது, as I said, இது வந்து ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் நான் இங்கே எழுதுறேன். இந்த அக்கவுண்டிங் ஈக்குவேஷனுங்கிறது என்னன்னா, அசெட்ஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ். இதுதான் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் பேரு சார். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணா கடைசியா நம்ம என்ன எழுதுறோம்னா, ஏ பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் சி பிளஸ் ஆர் அப்படின்னு எழுதுறோம். இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல வந்து அப்கோர்ஸ் இதுல நிறைய அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ் இருக்கு. ரெண்டா நம்ம எல்லாத்தையுமே பிரிக்கிறோம் சார். ஒண்ணுக்கு வந்து இட் இஸ் கால்டு ரெவென்யூ, ஒண்ணு வந்து கேபிட்டல். ஓகேவா? இப்போ இந்த ரெவென்யூ அண்ட் இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்துல இருக்கு. அதாவது இன்கம்லயும் இருக்கு, எக்ஸ்பென்ஸ்லயும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெவென்யூ இன்கம், ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ், அதே மாதிரி கேபிட்டல் இன்கம், கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு 4 விஷயங்கள் இருக்கு. இதுல ரெவென்யூனா என்ன அப்படின்னா, வாட் எவர் யூ ஆர் கெட்டிங் ஃப்ரம் யுவர் ஆபரேஷன்ஸ், உங்களோட ஆபரேஷன்ஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வருதுக்கு ரெவென்யூ அப்படின்னு பேரு, ரைட்? ஸோ இப்போ ரெவென்யூ இன்கம்னா என்னன்னா, வாட் எவர் த இன்கம் தட் யூ காட், இந்த ஆர் அப்படிங்கிறது ரெவென்யூ இன்கம், இந்த இ அப்படிங்கிறது ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ். இது ரெண்டுமே ரெவென்யூ. ஸோ எது ரெவென்யூ இருந்தாலும் அந்த ரெவென்யூ வில் கோ டு இன்கம் ஸ்டேட்மெண்ட். இது P&L அக்கௌண்ட் ஆர் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். whichever is revenue in whichever is capital in nature. So capitalனா என்னன்னா, not only for now but also for the future. இப்போ அசெட் அப்படின்னு பார்த்தா, அசெட் வந்து ஒரு மிஷின் நான் இப்ப மட்டும் யூஸ் பண்ண போறதில்ல, ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ண போறேன். அதே மாதிரி இந்த லோனோ இந்த கேபிட்டலோ இப்ப மட்டும் கிடையாது, ஃபியூச்சர்லயும் இருக்க போகுது. அதனால இதுக்கெல்லாம் கேபிட்டல் அப்படின்னு பேரு, கேபிட்டல் இன் நேச்சர். இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடும். ஸோ இந்த அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் தான் இட் இஸ் ஆக்சுவலி டிசைடிங் which one will go to the balance sheet, which one will go to the income statement. Done. Thank you. I think Tarun this one raised that. ஆமா, அதுக்கு முன்னாடி மென்மையான அவர் கேட்டிருக்காரு, is it possible to get a MIS dashboard in Tally அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு டேலியை பத்தி முழுமையா தெரியல, பட் I think you can get. And ஸ்ரீவத்சன் கேட்டிருக்காரு, does brand and expenses come under expense or expenditure? So இப்போ whether expense or expenditure அப்படிங்கிறது நாம தான் டிசைட் பண்றோம். இப்போ நீங்க தான் டிசைட் பண்ணணும்.
இது எக்ஸ்பென்ஸா எக்ஸ்பெண்டிச்சரா? ஆப்வியஸ்லி நீங்க ஒரு பிராண்டிங் அப்படின்னும் போது பிராண்டிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஓவர் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். உங்களால இம்மீடியட்லி யூ கேனாட் கெட் த பெனிஃபிட் ஃபார் பிராண்டிங். அப்படின்னும் பொழுது நார்மலி பிராண்டிங் கம்ஸ் அண்டர் எக்ஸ்பெண்டிச்சர். But a part of the branding can always be brought into the income statement. So அதை நம்ம எப்படி இது வந்து இட் இஸ் மோர் லைக் R&D மாதிரி. ஸோ ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வந்து ஒரு R&D வச்சிருக்கான் அப்படின்னா, ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வச்சிருக்கான்னா, அவனோட எல்லா ரிசர்ச்சுமே வந்து ஒரு புது நியூ ப்ராடக்ட் எடுத்துன்னு வராது. பட் அட் த சேம் டைம் அது எடுத்துட்டு வராதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதையே ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. ரிசர்ச்னு ஒன்று தனியா பிரிச்சுக்கிறாங்க, டெவலப்மெண்ட்னு ஒன்று தனியாக பிரிச்சுக்கிறாங்க. ஸோ ரிசர்ச் ஃபேஸில் அவங்க என்னென்னலாம் செலவு பண்ணுறாங்களோ அதை எக்ஸ்பென்ஸ்ன்னு ஆக்கிக்கிறாங்க. டெவலப்மெண்ட் ஃபேஸில் என்னென்னலாம் செலவு பண்ணுறாங்களோ அதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஆக்கிக்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட பிராண்ட்லேயுமே யூ கேன் டிவைட் த அமௌண்ட் ஆஃப் மணி யூ ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் பிராண்டிங் இன்டு எக்ஸ்பென்ஸ் பார்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட். இன்னும் ஒருத்தர் கேட்டிருக்காரு, okay, somebody said, no, during my student days, expenditure was taught as deferred revenue expenditure, where the benefits are enjoyed over a period of time. Right. அதாவது deferred revenue expenditure அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது எல்லா எக்ஸ்பெண்டிச்சருமே deferred revenue expenditure கிடையாது. நார்மலா இந்த deferred revenue expenditure நம்ம இன்னொரு வார்த்தை சொல்றோம். அதுக்கு வந்து they are all called fictitious asset அப்படின்னு பேர். fictitious. ஆக்சுவலா அது அசெட் கிடையாது. இப்போ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நிறைய ரூபாய் ஆச்சுன்னா நம்ம வந்து அதை எக்ஸ்பெண்டிச்சரா வச்சு நம்ம அதை அசெட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்ல எழுதிடுவாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை. ஆனா அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறதே ஒரு அசெட்டா அப்படின்னா அது கண்டிப்பா அது அசெட் கிடையாது. அது வந்து ஒரு ஃபிக்டிஷியஸ் அசெட். அது வந்து டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இட் இஸ் நாட் தட் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். Yeah, admin, அவங்க ஜவஹர் has some questions. முடிஞ்சுச்சுன்னா அவங்களை அட்மிட் பண்ண முடியுமா? Please. அட்மிட் ஜவஹர். Please. தருண், நீங்க ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணி செக் பண்றாங்க. Can you able to speak? I think admin he has to make okay. தருண் அவரால் அட்மிட் பண்ண முடியல. சரி. He can always type. Yes, sir. Tarun sir, if you don't mind, can you just post your question? Text பண்ணிடலாமா? Thank you. And the same with maybe. Sir, somebody has asked my contact. Yes, sir. Can you hear me, sir? Yeah, I could hear you very clearly, sir. Sir, thank you, sir. நல்லா இருந்தது சார் உங்க பிரசன்டேஷன், ரொம்ப கிளியரா இருந்தது. Thank you. சார், எனக்கு ரெண்டு திங், நீங்க அந்த டேஷ்போர்ட் காமிச்சீங்களே, ரொம்ப அழகா அதுல பண்ணிருந்தீங்க. அது எக்ஸல்ல பண்ணீங்களா, எதுல பண்ணீங்க சார்? இல்ல, இது ஆக்சுவலா நான் பண்ணல. I just took it from the Google. நான் பண்ணல இது. சோ இதுல என்ன சாஃப்ட்வேர் இருக்கு அது பண்றதுக்கு? நீட்டா நான் படிச்ச வரைக்கும் நீங்க எக்ஸல்லயே யூ கேன் டு டேஷ்போர்ட்ஸ். அப்படி இல்லைன்னா பவர் பிஐ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. பவர் பிஐ. எஸ், பவர் பிஐ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர். பி அண்ட் ஐ ரெண்டுமே கேப்ஸ்ல இருக்கும். ஸோ ஐ வில் ரைட் ஹியர், இட்ஸ் கால்ட் பவர் பிஐ. ஓகே, அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஈவன் எக்ஸலே வந்து இட் இஸ் ஹேவிங் எக்ஸலண்ட் ஃபீச்சர்ஸ். அது ரெண்டுமே நீங்க வந்து பண்ணலாம். ஓகே சார். சார், அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி இல்ல ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஐ அம் ஜஸ்ட் டைப்பிங் ஹியர். என்னோட இமெயில் ஐடி வந்து sri@bim.edu. என்னோட ஃபோன் நம்பர் வந்து 9443318299. This is my phone number. Okay, sir. Thank you so much. Very much, sir. Thank you so much. Good day to all of you. Yes, sir. Thank you, sir. Thank you so much. Thank you so much. 2 hours. Any other questions if you have, you can always post it to me. நிறைய தெரியாத விஷயங்கள் கத்துக்க முடிஞ்சு. Thank you, sir. நானுமே I also learned a few things. One last question maybe. சொல்லுங்க சார். One last question, maybe anyone member if you want to speak, you can unmute them. We'll be winding up shortly. Yes, okay.
Yeah, Babu sir, நீங்க unmute பண்ணி கேட்டிருக்காங்க, check can பண்ணிக்கோங்க. someone Can train you us able to in speak? Power BI ன்னு கேட்டிருக்காங்க. So I have lot of my colleagues who can do that. Expense expenditure. அவர் பாபு சார் ஒரே ஒரு question கேட்டிருக்காரு. எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பெண்டிஷன் கேட்டிருக்காரு. ஆமா, அது என்னன்னு தெரியலையே. லிட்டில் மோர் எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காரு. அதாவது எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரே டிஃபரன்ஸ் வந்து பெனிஃபிட் தான் சார். அதாவது ஒரு செலவினத்துக்கான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு அந்த பீரியட்லயே வரும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பென்ஸ்னு பேர். அதாவது ரெண்ட்டுக்கான பெனிஃபிட் அந்த ஒரு மாசத்துக்கு தான், அடுத்த மாசத்துக்கு நீங்க பே பண்ணணும். சேலரி, ரெண்ட், டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே ஒரு மாசத்துக்கும் ஒரு பீரியடுக்கும் நீங்க பே பண்ணணும். ஏன்னா அதோட பெனிஃபிட் அந்த பீரியட் மட்டும்தான் இருக்கும். ஆனா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது அதோட பெனிஃபிட் அந்த பீரியட் மாத்திரம் இல்லாம ஃபியூச்சர் பீரியட்ஸ்க்கும் இருக்கும். அதாவது ஒரு மெஷின் வாங்குறேன், ஒரு லேண்ட் வாங்குறேன், ஒரு கார் வாங்குறேன், எனி அசெட். ஸோ நார்மலா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு அசெட் அப்படின்னு பேர். சிம்பிள் எக்ஸ்பென்ஸ் இஸ் பெய்ட், எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரீபெய்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். யூ ஆர் ரைட், இன் அ வே இட் இஸ் ரைட். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு லேண்ட் வாங்குறேன் சார், அந்த லேண்டுக்கும் நான் இப்பயே பே பண்ணிட்டேன், இட் இஸ் பெய்டு ஒன்லி. ஆனா அந்த லேண்டை வந்து நான் நிறைய வருஷம் யூஸ் பண்ண போறேன், அதனால என்னால அது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு மிஷின் வாங்குறேன், அதுக்கு நான் இப்பயே பே பண்ணிட்டேன், ஆனா அதை நான் நிறைய வருஷம் யூஸ் பண்ண போறேன், அதனால அதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர். நான் ப்ரீபெய்டு ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொன்னேன், ஆஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் கேட்டிருக்காரு அபவுட் ஐஎஃப்ஆர்எஸ் ஒன்ஸ் மோர். ஐஎஃப்ஆர்எஸ் அப்படிங்கிறது இட் இஸ் கால்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட். அதாவது எந்த ஒரு கண்ட்ரியிலுமே அந்த கண்ட்ரியில இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் தேர் ஆல் கம்மிங் அண்டர் அன் ஆக்ட். இந்தியாவில் வந்து தேர் ஆல் கம்மிங் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே வருது. முன்னாடி 1956 இருந்தது, இப்போ we have a new companies act 2013. ஸோ அந்த எல்லா கம்பெனியுமே வந்து ஆஸ் பர் த கம்பெனிஸ் ஆக்ட் தே ஹாவ் டு மெயின்டைன் தேர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அவங்களோட P&L, பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். அதை மெயின்டைன் பண்ணும்போது எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தேர் ஆர் சம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த வந்து நம்ம இந்தியாவில் வந்து ICAI அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, CA இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்றோம், இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த CA இன்ஸ்டிடியூட் தான் அதுக்கான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வருது. அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நமக்குன்னே ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், பழைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருந்தது. பட் இப்போ வந்து உலகளாவிய லெவல்ல வந்து யூ நீட் டு ஹேவ், இப்போ இன்ஃபோசிஸ் அப்படின்னா அது இந்தியாவில் மட்டும் இல்லை, இன்ஃபோசிஸ் நிறைய நாடுகள்ல இருக்கு. ஸோ அப்படின்னும் பொழுது ஒரு காமன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அக்ராஸ் த வேர்ல்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதால நிறைய கண்ட்ரீஸ் நவ் தே ஆர் ஃபாலோயிங் IFRS, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த IFRS அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி இட் இஸ் டாக்கிங் அபவுட் எதை வந்து எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ ரெக்கக்னிஷன், டிஸ்க்ளோஷர் எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணணும், மெஷர்மெண்ட் எப்படி மெஷர் பண்ணணும், இந்த 3 விஷயத்தை எல்லா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டும் இன்க்ளூடிங் IFRS சொல்லுது. Done. Thank you so much, sir. And Thank you. some members கொஞ்சம் close பண்ண Q&A since we have running out of time. It's 6 already. ஸோ ஆக்சுவலாக உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய தெரியாத விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சு, அதே நேரத்தில் தெரிஞ்ச விஷயங்களையும் சில கிளாரிட்டி இருந்துச்சு. நான் வில் பி ஃபாலோயிங் பிளைண்ட்லி சில சிஸ்டம்ஸ், ஓகே இப்படி தான் இருக்குமோன்னு எனக்கும் பர்சனலாக டெக்னிக் இருந்துச்சு. நம்ம அந்த RRR எஃபெக்ட் மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல அந்த எஃபெக்ட்ல ஆரம்பிச்சிங்க, ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன் வரும், அதுக்கேற்ற ரோரிங் இருக்கும் உங்கள் பிஸ்னஸில். அதுக்கு ஒரு ஆண்டர்பிரனரா உங்களோட எபிலிட்டி என்னென்ன இருக்கணும், எப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், அண்ட் ஹவு டு டேக் இட் ஃபார்வர்ட் ஆரம்பிச்சு அந்த டேஷ்போர்டு, அந்த பேட்டர்னை ட்ராக் பண்றது டேஷ்போர்ட்ஸ் நீங்க எப்படி யூஸ் பண்ணாங்கிறது நீங்க சொன்ன வரைக்கும் ஆக்சுவலா டேஷ்போர்ட் இத்தனை இதாக பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்குமே இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து நம்ம அதை ட்ராக் பண்ணலாம் அண்ட் டயக்னைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கோர் போர்ட் மாதிரி தான், நம்ம எங்க இருக்கோங்கிறது தெரிஞ்சிடும், பட் அதை வச்சு வி கேன் பிளானுங்கிறது இட் வாஸ் ஹை ஓப்பனிங். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங். தேங்க்யூ சார். வில் பி ஒன். அண்ட் ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் மெம்பர்ஸ், we have around 80 people. 2 விஷயம், செஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ஃபீட்பேக் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல போஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட டைம் அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 minutes மேக்ஸிமம் எடுக்கும். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ஸ்க்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களோட கைடன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அது ஒரு ரெக்வஸ்ட், நம்ம ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுக்குறப்போ அதை ஜஸ்ட் ஃபில் பண்ணிங்க. அண்ட் செகண்ட், எவ்ரி மந்த் செகண்ட் ஃப்ரைடே அண்ட் ஃபோர்த் ஃப்ரைடே நம்ம இந்த விர்ச்சுவல் செஷன் சொல்லுவோம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டாபிக்கான எக்ஸ்பர்டைஸ் வந்து அந்த
செஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெக்வஸ்ட் எவ்ரி மெம்பர் டு அட்டெண்ட் அண்ட் நம்ம மற்ற மெம்பர்ஸை இன்வைட் பண்ணுங்க உள்ள வர சொல்லி. ஸோ தட் வி கேன் ஹேவ் a huge crowd and mutually we can learn. ஸோ அது ஒன்று மட்டும் தான் நம்ம சைட்ல இருந்து ரெக்வஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மெம்பர்ஸ் அண்ட் கெஸ்ட். We'll wind up with this. Thank you, sir. Thank you. Have a Thank great you. day. So once you get the feedback, எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா I will also learn. Sure, we'll do that. Thank you. We'll ask the admin to. Thank you so much. Thanks to all of you for your Thank you. patience. Good day. Thank you.